श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து பிரேட்சகர்களுக்கும் நமது சென்னை சம்ஸ்கிருத கல்லூரி ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமியர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த சுவாகதத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய சொற்பொழிவனுடைய விஷயம் பொதுவான ஒரு தலைப்பு, அத்வைத சித்தாந்தம். அந்த அத்வைத சித்தாந்தம் தொடர்பான பல விஷயங்களை அந்தந்த வருடங்களில் அந்தந்த நேரத்திற்கு தகுந்தாற்போல் அந்தந்த உபன்யாசகர்கள் அவர்களின் இஷ்டத்திற்கு தகுந்தாற்போல் ஏதாவது ஒரு விசேஷமான விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் இந்த வருடம் யோக வாசிஷ்டம் என்ற ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு அதன் ரீதியில் அங்கு இருக்கக்கூடிய எல்லா அத்வைத சித்தாந்தத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த உபன்யாசமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உபன்யாசமானது நீடாமங்கலம் சுந்தரேசன் சாரதா என்டோமெண்ட் என்ற அறக்கட்டளையின் கீழே நடைபெறக்கூடிய ஒரு உபன்யாசம். இந்த உபன்யாசத்தை நாம் முன்பே பார்த்தது போலவே இந்த வருடத்தில் பல 2-3 வருடங்களாக நமது யூடியூப் வாயிலாக நடைபெறக்கூடிய இந்த சொற்பொழிவுகளை எல்லாம், நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டு பலர் என்றால் வேதாந்தம் கேட்கக்கூடிய, முக்கியமாக சுவாமி ஓங்காரானந்தா அவர்களிடத்தில் வேதாந்தம் கேட்ட, அவர்களிடத்தில் வேதாந்தம் பயின்ற பல லௌகிகர்கள், அதேபோல் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய பல சிஷ்யர்கள், அதேபோல் காஞ்சி ஆச்சாரியாளனுடைய அந்த சிஷ்யர்கள், அதேபோல் ஸ்ருங்கேரி, சம்ஸ்கிருத பாரதி, இது போன்ற அந்த நிறுவனங்களோடும் அந்த மகான்களோடும் தொடர்புடைய பலர் நமது உபன்யாசங்களை கேட்டு அவர்களால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறக்கட்டளை தான் மிகவும் அதிகமான அறக்கட்டளைகள். அந்த அறக்கட்டளையை இன்றைய தினம் அமைத்திருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளையின் அருட்கொடையாளர்கள் நமது ராஜேஸ்வரி மேடம், அவர்களது கணவர், இவர்கள் இருவரும் சேர்ந்து அமைத்திருக்கக்கூடிய இந்த உபன்யாசம். இவர்கள் 2 அறக்கட்டளைகள் என்டோமெண்ட்டை அமைத்திருக்கிறார்கள். ஒன்று அவர்களது குருவாகிய சுவாமி ஓங்காரானந்த சுவாமிகள் அவர்களது தினத்தை, ஸ்மிருதி தினத்தை ஒட்டி அமைத்திருக்கக்கூடிய ஒரு உபன்யாசம். அதேபோல் இன்றைய தினம் அவர்களது தாய் தந்தையர் நினைவாக அமைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு உபன்யாசம். அந்த 2 உபன்யாசங்களுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அத்வைத வேதாந்தம். அவர்கள் வாசித்த அந்த விஷயத்தை நாம் அடிக்கடி கேட்க வேண்டும் என்பதற்காக அமைத்திருக்கக்கூடிய 2 உபன்யாசங்கள். இதோடு கூட இந்த நமது கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு விசேஷ போஜனம், குமார போஜனமும் ஏற்படுத்த வேண்டும் என்று அதற்காக ஒரு அறக்கட்டளை. அதேபோல் கல்லூரி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு, அந்த ஊக்கத்தொகை, உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பதற்காக அமைத்திருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை. இப்படி அவர்கள் மிகவும் அவர்கள் கேவி ஸ்கூலில் பணிபுரிந்தவர்கள், கேந்திரிய வித்யாலயா அதில் பணிபுரிந்தவர்கள். இருந்தாலும் இந்த வயதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தை நமக்காக சேர்த்து வைக்கலாம் என்ற எண்ணம் வரலாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் சத்காரியத்திற்காக இது செலவிடப்பட வேண்டும், நல்ல விஷயங்களை கேட்பதற்காக செலவிடப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தினால் அவர்களாகவே வந்து ஒரு 6 அல்லது 10 மாதங்களுக்கு முன்பு அவர்களாகவே வந்து இந்த அறக்கட்டளையெல்லாம் ஒரே நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க. அறக்கட்டளை அதை யோசிக்கலாம் இல்லை. ஒரு சில பேர்கிட்ட நாம் நிறைய சொல்கிற மாதிரி இருக்கும், அவங்களா தீர்மானம் பண்ணிட்டு இதுதான் என்னுடைய அமௌண்ட், இதை நான் வச்சிடுறேன் அப்படின்ட்டு, இது எங்கள் விநியோகம், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர்கள் கேட்டார்கள். அந்த ஒரு பெரிய ஒரு மனதின் காரணமாக இந்த அறக்கட்டளை உபன்யாசமானது நடைபெறுகிறது. இந்த உபன்யாசம் முடிந்த பின்பு மாணவர்கள் அவர்களெல்லாம் உற்சாகப்படுத்தணுன்ற காரணத்தினால இந்த ஊக்கத்தொகை வெறுமே கொடுக்கக்கூடாது. அவங்க 2 வார்த்தை சொன்னால் அவங்களுக்கும் பசங்களுக்கும் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. எனவே மாணவர்கள் முடிந்த பின்பு ஒரு 2 நிமிஷம் 3 மாணவர்கள் இந்த வருடம் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார்கள். காஞ்சிபுரத்திலிருந்து பிராக்ஷரோமணி 2ஆம் வருடம் படிக்கக்கூடிய விஸ்வேஸ்வரன் என்ற ஒரு மாணவர், அதேபோல் பிராக்ஷரோமணி 2ஆம் வருடத்தில் படிக்கக்கூடிய நந்தகோபாலன் என்ற மாணவர், அதேபோல் விருத்தாச்சலத்திலிருந்து வந்து படிக்கக்கூடிய சுவாமிநாதன் என்ற மாணவர் BA முதல் வருடம். இந்த 3 மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகை. அவர்கள் இந்த உபன்யாசத்திற்கு பின்பு ஒரு 2 நிமிடம் அவர்கள் படித்திருக்கக்கூடிய அந்த சாஸ்திரத்திலிருந்து, அவர் பிராக்ஷரோமணி தான் படிக்கிறாங்க, ரொம்ப பெரிய சாஸ்திரம்லாம் இல்லை, ஆனால் ஒரு உற்சாகத்திற்காக அவர்களும் 2 நிமிடங்கள் பேசுவார்கள். அதன் பின்பு இந்த ஊக்கத்தொகையானது அளிக்கப்படும். அதன் பின்பு மாணவர்களுக்கு இந்த சாயங்காலத்தில்
ஸ்பெஷல் டின்னர் ஆனது ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த விதத்தில் உற்சாகத்தோடு நமது ராஜேஸ்வரி மேடம் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா உபன்யாசங்களுக்கும் அவர் வந்து சரியாக ஃபீட்பேக் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு உபன்யாசத்தையும் கேட்டுட்டு இதில் நான் இந்த விஷயத்தை கேட்டேன் அப்படின்னு ஃபீட்பேக் போட்டுகிட்டே இருப்பாங்க. அரசிகேஷு கவித்வ நிவேதனம் சிரசி மாலிகா 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 என்பது போல், அதான் ரசிக்கக்கூடியவர்கள் 10 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கும் காரியங்களை பண்ணுறதுக்கு உற்சாகம் வரும். எனவே அவர்களுடைய உற்சாகத்தின் பெயரில் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. இன்றைய தினம் நமக்கு உபன்யாசகராக வந்திருக்கக்கூடியவர் பிரம்மஸ்ரீ நீலபால சர்மா அவர்கள். அவர்களுக்கும் நமஸ்காரங்களோடு கூட மனமார்ந்த சுவாகதத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீலபாலன் சாருக்கும் எனக்கு என்னன்னா, நாங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் நாங்கள் இங்கே ஆசிரியர்களாக இங்கே ஒன்று சேர்ந்தோம். 1 மாதம்தான் வித்தியாசம் அவருக்கும் எனக்கும். 1991 ஜூன் மாதம் அவர் சேர்ந்தார். ஜூலையில் சேர்ந்தால் நான் ஆகஸ்ட்டில் சேர்ந்தேன். ஆகஸ்ட் 16. அந்த ஒரு மாதம் வித்தியாசம். ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டார். அவர் ரிட்டையர் ஆனதும் ஒரு 10 வருஷம் முன்னாடி ரிட்டையர் ஆகிட்டார். சார் வந்து இங்கே மீமாம்சாவினுடைய பேராசிரியராக பணிபுரிந்தவர். கிருஷ்ணபிரேமி அண்ணாவுடைய முக்கியமான சிஷ்யர்களில் சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு சிஷ்யர். அவரும் ஒருவர். அவர் அண்ணா என்ன பாணியில் விஷயங்களை எப்படி பிரதிபாதனம் பண்ணுவாளோ அதுக்கு ஒரு சூக்ஷ்மம் இருக்குது இல்லையா, அது அப்படியே நாமெல்லாம் படித்தா அப்படியே சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாது. அதை அப்படி ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சாமர்த்தியம் உடையவர் நமது நீலபாலன் சார் அவர்கள். ஒரு உதாரணம், சென்ற வருடம் அல்லது அதற்கு முந்தைய வருடம் SRK சாஸ்திரிகள் அவருடைய நினைவாக நடத்திய அந்த என்டோமெண்ட் உபன்யாசத்தில் அவர் வந்து கோவிந்தாஷ்டகம் பற்றி அவர் உபன்யாசம் செய்தார். அதை வந்து இந்த வருடம் கூட குடும்ப சாஸ்திரிகள் அதை நினைவு கூர்ந்தார். அந்த உபன்யாசத்திற்கு அவர் வந்த SRK சாஸ்திரிகள் அவருடைய குரு. அந்த சென்ற வருடத்துக்கும் முந்தைய வருடம் ஞாபகம் வந்திருந்தார். இவர் சொன்னார், அவர் எப்படி ரொம்ப அருமையாக உபன்யாசம் பண்ணுறார், தமிழில் உபன்யாசம் பண்ணுறார் அப்படின்னு அந்த 8 ஸ்லோகத்தை எப்படி இவ்வளோ நேரம் ரொம்ப ஸ்லாகிச்சு பேசினார். அப்படி ஒரு பெரிய பாண்டித்யம் உடையவர் நமது நீலபால சர்மா அவர்கள். கல்லூரியில் பல பெரியவர்களிடத்தில் அத்தியனம் செய்தவர்கள். இ பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள், ஜே வெங்கட்ராம சாஸ்திரிகள், இது போன்ற பல பெரியவர்களிடத்தில் உபன்யாசம் செய்தவர். சாஸ்திரம் மட்டுமல்லாமல் சம்பிரதாய விஷயத்தையும் புராண விஷயங்கள் ஸ்காந்தம்லாம் சார் வந்து ரொம்ப ஊன்றி படித்தவர். சார் ஸ்காந்தம்லாம் நிறைய சொல்வார். ஸ்காந்த விஷயமாக இப்படி மகாபாரதம், ராமாயணம், இது போன்ற எல்லா விஷயங்கள், சாமவேதம், சாரனுடைய ஸ்வசாகா ஸ்வவேதம் என்ன சாமவேதத்தை அத்தியனம் செய்தவர். அவருடைய தகப்பனார் வந்து எப்போதும் சாமம் சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி பல வருடங்கள், ஏறத்தாழ 100 வருடங்கள் வாழ்ந்தவர் அவர். அப்படிப்பட்டவர் அவர் வந்து அவருக்கு பல சிறப்புத்தன்மை, பல மாணவர்களை உருவாக்கியவர். இன்று வேலை செய்யக்கூடிய சாஸ்திரத்தில், மீமாம்சா சாஸ்திரத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அவரது சிஷ்யர்கள். அப்படிப்பட்டவர். அவருக்கு சரீர சிரமங்கள் இருந்தாலும் கூட தாங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்ததின் பெயரில் வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு நமஸ்காரங்களோடு கூட சுவாகதத்தை தெரிவித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை யோக வாசிஷ்டம் அந்த நூல் ரொம்ப பெருசு. இது ரொம்ப பெருசாச்சு, இதை போய் ஏன் வச்சுட்டீங்க அப்படின்னு அவர் கேட்டார். சரி, இருந்தாலும் இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே என்ன சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் சார்னு கேட்டுட்டோம். இந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல் அவருடைய உபன்யாசத்தை கேட்பதற்காக நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். உபன்யாசம் செய்வதற்கு அவரை நமஸ்காரங்களோடு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நமஸ்காரம். ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹர ஹர நமः பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்த. வாக்பாபிः பிரம்மவித்பாதி பாதி ஸ்வப்ன இவாத்மனி யதிதம் தத் சசப்தோத்தைः யோ யத்வேத சவேத்தி தத். திரிபுவனாவனக்ருத்ய தயோதயः சதபயாமலபோதமுகத்வயः ஸ்வஜனஹிருத்கிரிகஹ்வரகேசரி சரணமஸ்து சதா நரகேசரி. ஸ்ருத்யா பிரம்மைவ ராமः பிரகடிதமஹிமாயேன தஸ்மை வசிஷ்டः யஸ்ஸீதாம் பிரம்மவித்யாம் அபிவ பிரம்மவித்யாமிவ சதசி புனः சத்யசுத்தாம் கிலாதாத்
ಯದ್ವಾಣಿ ಮೋಹಮೂಲಂ ಶಮಯತಿ ಜಗದಾನಂದಸಂದೋಹದೋಗ್ಧ್ರಿ ತಸ್ಮೈ ವಾಲ್ಮೀಕಯೇ ಶ್ರೀಗುರುತಮಗುರವೆ ಭೂರಿಭಾವೈರ್ನತ ಸ್ಮಃ. ಪೂರ್ಣಾನಂದಸ್ವಭಾವಃ ಸ್ವಜನಹಿತಕೃತೆ ಮಾಯಯೋಪಾತ್ತಕಾಯಃ ಕಾರುಣ್ಯಾತ್ ಉದ್ದಿದೀರ್ಷುಃ ಜನಂ ಅನವರತಂ ಮೋಹಪಂಖೇ ನಿಮಗ್ನಂ ಆವಿಶ್ಯಾಂತರ್ವಸಿಷ್ಟಂ ಬಹಿರಪಿ ಕಲಯನ್ ಶಿಷ್ಯಭಾವಂ ವಿತೇನೆ ಯಸ್ಸಂವಾದೇನ ಶಾಸ್ತ್ರಾಮೃತಜಲಧಿಮಮುಂ ರಾಮಚಂದ್ರಂ ಪ್ರಪದ್ಯೆ ವ್ಯಾಸಂ ವಸಿಷ್ಠನಪ್ತಾರಂ ಶಕ್ತೇಃ ಪೌತ್ರಮಕಲ್ಮಷಂ ಪರಾಶರಾತ್ಮಜಂ ವಂದೇ ಶುಕತಾತಂ ತಪೋನಿಧಿಂ ನಾರಾಯಣಂ ಪದ್ಮಭುವಂ ವಸಿಷ್ಠಂ ಶಕ್ತಿಂ ಚ ತತ್ಪುತ್ರ ಪರಾಶರಂ ಚ ವ್ಯಾಸಂ ಶುಕಂ ಗೌಡಪದಂ ಮಹಂತಂ ಗೋವಿಂದ ಯೋಗೀಂದ್ರಮತಸ್ಯ ಶಿಷ್ಯಂ ಶ್ರೀ ಶಂಕರಾಚಾರ್ಯಮತಸ್ಯ ಪದ್ಮಪಾದಂ ಚ ಹಸ್ತಾಮಲಕಂ ಚ ಶಿಷ್ಯಂ ತಂ ತೋಟಗಂ ವಾರ್ತಿಕಕಾರಮನ್ಯಾನ್ ಅಸ್ಮದ್ಗುರುಂ ಸಂತತಂ ಆನತೋಸ್ಮಿ. சத்குரு மண்டலிக்கு ஜெய். அத்வைத சாஸ்திரத்துக்கு ஆரம்பமாக இருக்கக்கூடியவர் பகவான் சிவன் நாராயணன். நாராயணம் பத்மபுவம். அவர் பிரம்மாவுக்கு தேனே பிரம்மஹிருதாய ஆதி கவையேன்னு வேதத்தை அனுகிரகம் பண்ணினார். நாராயணம் பத்மவம் அடுத்த ஸ்தானத்தில் வரக்கூடியவர் யோக வாசிஷ்ட ஆச்சாரியன் வசிஷ்டர். தத்புத்திர பராசரஞ்சன அவ விஷ்ணு புராணம்ங்கிற கிரந்தத்தை அனுகிரகம் பண்ணினார். அவளுக்கு அப்புறம் வியாசாச்சாரியால் பிரம்மசூத்திரங்களை அனுகிரகம் பண்ணினார். அவளுடைய புத்திரால் சுகாச்சாரியால் பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானமா அர்த்தோயம் பிரம்மசூத்ரானாம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவத கிரந்தத்தை அனுகிரகம் பண்ணினார். கௌடபாதாச்சாரியால் அதுக்கும் விவரணம் எழுதணும்னு நினைக்கும் பொழுது வியாசர் அதுக்குன்னு ஒருத்தர் வரப்போறார், அவர் எழுதுவார்னு சொல்லிட்டார். அனுஷ்டானம் பண்ணின்னு இருக்கார் நர்மதா தீரம். இன்றைக்கும் போனால் ஜெயேந்திர பெரியவா அது நடந்த இடத்துல அழகா எப்படி தான் சந்நியாச தீட்சையை கோவிந்த பகவத் பாதாள்கிட்ட ஆதிசங்கர பகவத் பாதாள் எடுத்துட்டாளோ அந்த இடம் பரம பாவனமான ஓங்காரேஸ்வர்னு சொல்லக்கூடிய எல்லா கல்லுமே அங்கே சிவன். அதுலையும் பார்த்த பிரகரமாக இருக்கிற லிங்கத்தை ஆசாசையாக எல்லாரும் தூக்கின்னு வருவா. அதாவது வெள்ளையாக ஒரு கோடு சேர்ந்து விழுந்திருக்கும். பெரிய பெரிய சிவலிங்கத்துலேருந்து சின்ன சின்ன சிவலிங்கத்துலேருந்து உருள்ற கற்கள்லாம் பரமேஸ்வரனுடைய ஆவிர்பாவங்கள். விஷ்ணுவாக இருந்தால் அவதாரம்னு சொல்லுவாள், பரமேஸ்வரனுக்கு ஆவிர்பாவங்கள்னு சொல்கிற சம்பிரதாயம். அவ்வளவு பெரியவாளும் அத்வைத சம்பிரதாயத்தை அப்படி தூக்கி பிடிச்சு ஸ்தாபனம் பண்ணிருக்க. இதில் சங்கர பகவத் பாதாள் புதுசாக அத்வைதத்தை உண்டாக்கலை. எது வேதங்களில் இருக்கோ, எது உபனிஷதங்களில் இருக்கோ, எதை பூர்வாச்சாரியாலாம் சாதிச்சிருக்காளோ அதை இவர் சாதிச்சார். பாக்கி பெரியவாள்லாம் வந்தான்னா அவ்வளோ லெவலுக்கு வர முடியல. அவர் எவ்வளோ மேலே பறந்தாரோ கீழேந்து அதில் அவாவாளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவாவா பறந்தா. அதனால் அத்வைதத்துக்கு எதுவுமே விரோதம் இல்லை.
அத்வைதத்தினுடைய வியாபகாரிக தசையில் எல்லாம் வந்துடும். அத்வைதத்துக்கு சண்டை பிடிச்சி நிற்கிற துவைத்திகள்லாம் கூட அகம் பிரம்மாஸ்மியாக தான் நிற்கிறா. பெருமாள் மாதிரியா அவள் புண்டரீகாட்சம் கண்ணு போட்டுக்கிறா, பெருமாள் மாதிரியா ஸ்ரீவத்சம் போட்டுக்கிறா, சங்கு சக்கரங்கள்லாம் போட்டுக்கிறா. நம்மளாம் ஆகுது பகவானுடைய தாசன்னு இருக்கும், அகம் பிரம்மாஸ்மியில் துவைத்திகள் நிற்கிறா. எல்லாம் பகவானுடைய ஒரு விசித்திரமான லீலைகள். அதனால எதுவுமே அத்வைதத்துக்கு விரோதமே கிடையாது. அவள் விசிஷ்ட அத்வைதமாகவே சொல்லிட்டா. எல்லா சம்பிரதாயக்காராலும் சுத்தாத்வைத்தம், வேத அபேதம், அந்த அத்வைத சம்பிரதாயத்தை பேரை வச்சு தான் எல்லா சம்பிரதாயமுமே இருக்கு. அப்பேற்பட்ட வசந்ததான சம்பிரதாயத்தில் யோக வாசிஷ்டம்ங்கிற கிரந்தத்தை ஜஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கால வேளையில் திருஷ்ணாப்பள்ளி அத்வைத சபையில் சூத்திர பாஷ்யங்கள்லாம் சொல்லச்ச எல்லா விதத்துலேயும் பெரியவாளாக இருக்கிறவாள்லாம் கேட்பா. வயசில் பெரியவா, யோக்கியதையில் பெரியவா, சிஷ்டாச்சாரம் இல்லாமல் அந்த நாளில் கிடையவே கிடையாது. நான் தான் குழந்தை, எப்படி தட்சிணாமூர்த்தி சந்நிதியோ அது போல தான். குருர் யுவா விருத்தா சிஷ்யாக குருர் யுவான்னு அந்த மாதிரி எல்லா பெரியவாளும் கேட்பா. அந்த நாள் சம்பிரதாயப்படி காஃபி கூட குடிக்காமல் தான் வருவா. எல்லோரும் தலையில் முட்டாக்கு போட்டுண்டு சாந்தி பாட்டங்கள்லாம் பண்ணி ஆசையாக ஸ்ரத்தையாக, நம்ம காலேஜ்லேயே அப்படி தான் இருந்தது. அந்த நாளில் 7:30 மணிக்கு பாடசாலை ஆரம்பம், அதாவது நம்ம காலேஜ். அதுக்கப்புறம் பல காரணங்களால் இப்போ சௌகரியமாக 10 மணிலேருந்துன்னு வச்சுட்டாச்சு. 10:30 மணிக்கு முடிச்சுடுவா. நிறையா வைதிகம்லாமும் படிப்பா. வைதிகம் பண்ணி வைக்க போகிறதுக்கும் அவளுக்கும் சௌகரியம், விருத்தி பண்ணுறதுக்கும் சௌகரியம். அப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு தான் காலேஜ். அது மாதிரி தான் நம்ம காலேஜும் இருந்தது. மீமாம்சை தான் முதல் பிரான்ச்சாக ஆரம்பித்து அந்த வேதத்தினுடைய பூர்வபாகம் உத்தரபாகம்னு சொல்கிறோம். இந்த யோக வாசிஷ்டத்தை வால்மீகி பண்ணினார்னு ஒரு கட்சி. இது உத்தர ராமாயணம், அது பூர்வ ராமாயணம்னு பேர். வேதம்னு சொன்னால் பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சான்னு பேர். பூர்வ மீமாம்சான்னா மீமாம்சை தான். மீமாம்சையினுடைய பேர்களால் தான் எல்லா சாஸ்திரமுமே காம்பீரியத்தை அடையிறது. நியாயம்னாலும் மீமாம்சை தான். 1000 நியாயங்கள் உள்ளது மீமாம்சா சாஸ்திரம். அதனுடைய பேரை ஏன்னா பிராச்சீன கிரந்தங்களில் மீமாம்சா நியாய பிரகாசம், நியாயரத்னமாலா, நியாய நாம கடிதமாக தான் மீமாம்சா புஸ்தகங்கள்லாம். அதில் உள்ள மீமாம்சா பேரை வச்சு தான் வேதாந்தமும் உத்தர மீமாம்சான்னு சொல்கிறோம். அதாவது உபனிஷத் பாகத்துக்கு வியாக்கியானமாக உத்தர மீமாம்சையும், பூர்வ பாகத்துக்கு வியாக்கியானமாக மீமாம்சையும் வருது. அதே பூர்வ பாகத்துக்கு ஆதாரமாக வால்மீகி ராமாயணமும், இந்த யோக வாசிஷ்டம்ங்கிற கிரந்தம் உபனிஷத்தினுடையவும் சாரம். இப்போ இந்த கிரந்தத்தில் 5 பிரகரணங்கள் கிடைக்கிறது. ஆனால் இதனுடைய பிரதிஜையில் அவர் என்ன எழுதுறாருன்னா ஒரு அத்தியாயத்தில் வர்ணிச்சிருக்கார். 3வது பிரகரணத்தில் கிரந்த சங்கியா நிரூபணம்னு ஒரு அத்தியாயம் சொல்லும் பொழுது 32,000 கிரந்தங்கள் உண்டு, 6 பிரகரணங்கள் உண்டு. வைராக்கிய பிரகரணம், முமுக்ஷு வியவஹார பிரகரணம், உற்பத்தி பிரகரணம், ஸ்திதி பிரகரணம், உபசம பிரகரணம் வரைக்கும் இதில் காண்றது. பிரதிஜையில் நிர்வாண பிரகரணம்னு ஒன்று சேர்த்து தான் சொல்லிருக்க. அந்த 350 அத்தியாயத்தை நாளைக்கு ஒரு அத்தியாயம் சொன்னால் ஒரு வருஷத்துக்கு சரியாக இருக்கும். சாயங்கால வேளையில் இருக்கிற பாட்டிமா, லேடிஸ், வயசானவா, லௌகிகள் எல்லாரும் கேட்பா. அந்த மாதிரி திருச்சிராப்பள்ளியில் நான் சொன்னதுக்கப்புறம் 50 வருஷத்துக்கு மேலே ஆனப்புறம் இப்போ நம்ம அருணசுந்தர சார் யோக வாசிஷ்டம் சொல்லணும்னு சொன்ன உடனே ரொம்ப உற்சாகமாக எனக்கு பிடிச்ச புஸ்தகமே கிடச்சி கொடுத்து.
அதாவது நிர்ணயா சாகர் பிரஸில் போட்டிருக்கிற புக்கு எப்போவுமே தரமாக தான் இருக்கும். அந்த வியாக்கியானமும் நன்னா இருக்கும், அபசப்தங்கள் இருக்காது, அக்ஷர அசுத்திகள் இருக்காது. அதுவே எனக்கு கிடச்சிது அதே புஸ்தகமே. ஏன்னா அவள் சவுக்கம்பாலை மற்றதில் எல்லாம் போட்டதில் எழுத்து கிளியராகவும் இருக்காது, அக்ஷர சுத்தியும் இருக்காது, பெரட்டி பெரட்டி இப்படி இப்படி படிக்கிற புஸ்தகமாக இருக்கும். அதுக்கும் முன்னாடி போட்டது இது பேப்பர்லாம் நன்னா இருக்குது, அதெல்லாம் பேப்பர் சுமாராக இருக்குது. படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் படின்னு சொல்கிறாப்புல இருக்க வேண்டாம். இதை எப்படி பார்க்கறது, கண்ணில் ஒத்தின்னு எடுத்து வச்சுடலாங்கிறாப்புல இருக்கக்கூடாது, பளிச்சுன்னு இருக்கணும் புஸ்தகம். அந்த மாதிரி அழகான கிரந்தமாக கிடச்சிருக்கு. ஒரு வருஷம் சொல்ல வேண்டியதை 1 மணி நேரத்தில் இப்போ நம்ம அனுபவிக்க போகிறோம். இந்த கிரந்தத்தினுடைய ஒரு காம்பீரியம் என்னன்னா சுத்த பிரம்ம பிரதிபாதனம்தான். ஆனால் இதில் சில சம்வாதங்கள் வரும்பொழுது பார்த்தா விசித்திரமாக இருக்கும், விருத்தம் மாதிரி காணும். ஏன்னா இதில் எடுத்த உடனேயே ஒரு சம்வாதம் 2-3 சம்வாதங்கள் வருது. சுதீக்ஷர் அகஸ்தர் சம்வாதம் இந்தமாதிரிலாம் வருது. அதில் நம்ம கர்மாவினால ஸ்ரேயஸ் அடையலாமா, ஞானத்தினால ஸ்ரேயஸ் அடையலாமான்னு விசாரம். குரு என்ன சொல்கிறார், ஒரு பட்சியானது 2 பட்சங்களால் தான் பறக்கிறது போல ஞானமும் கர்மாவும் சேர்ந்து தான் மோட்சத்தை தருதுன்னு சாதிக்கிறார். அது ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போ. ஏன்னா சில கோஷ்டிகளில் வேதாந்தம் படிக்கிறவாள்லாம் அனாச்சாரமே உருவெடுத்து உட்காண்டு வைதிக ஸ்ரத்தையே தெரியாமல் பகவத் பக்தியே இல்லாமல், பழைய காலத்தில் பஜனை பண்ணுற பாவஜால் கூட மூக்குப்படியை சர்ன்னு இழுத்துட்டு அகம் பிரம்மாஸ்மி பாட்டு, சதாசிவேந்திராள் பாட்டெல்லாம் பாடுவாள். அதை பாடுறதுக்கு எப்படி பாடணுமோ அந்த மாதிரி பாட வேண்டாமோ, அதுக்கு ஒரு பேசிக் வேணுமோ இல்லையோ தளம், அதை அமைச்சு தரத்துக்காக தான் சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சங்கர பகவத் பாதாள் சமசமுச்சயம் விஷம சமுச்சயம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத சாதிச்சிருக்க. கர்மாவையும் ஞானத்தையும் ஒரே சமயத்தில் சேர்த்து பண்ணணுமா, கர்மா பண்ணிட்டும் ஞானம் பண்ணணுமா, ஞானத்தை தெரிஞ்சுட்டு கர்மாவை பண்ணணுமா, ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று பண்ணால் விஷம சமுச்சயம், சமுச்சயம்னா சேத்தாப்பில் பண்ணுறது அப்படிங்கிறது வரைச்ச. ஒரு கால் ஸ்ரீ வைஷ்ணவாளாவது உபவீதி நமோர்த்வபுன்றவந்தம் உபவீதத்தோட சிகையோட அவ சந்நியாசங்கள்லாம். நம்ம சந்நியாசம் அப்படி இல்லை, ஆழ்வார் சொன்னாப்புல. ஆழ்வார் என்ன சொல்கிறார், மேமையை போக விட்டு மெய்ப்பொருள் மிக உணர்ந்து காம்பர தலை சிரைத்து அப்படின்னு பாடுற. அதில் மேலெழுந்த வாரியா இருக்கிற சரீரத்தை நான்கிற புத்தியை விட்டு மெய்மையை மிக உணர்ந்து நச்சா ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். வைஷ்ணவ சம்பிரதாயப்படி சிதாத்மஸ்வரூபம்னு சொன்னால் போராது, பகவானுடைய சேஷப்பரார்த்தத்வாத் பாரார்த்தியம், பகவானுடைய தாசன்கிற பாவமும் வேணும். அதுக்கு தான் மெய்மையை மிக உணர்ந்து அப்படின்னு அவளுடைய பாஷ்ய விசேஷம். காம்பர தலை சிரைத்துன்னு எழுதுற. நம்மளுக்கு அந்த மாதிரி முண்டணும், நம்மளுக்கு எல்லாம் அத்வைத சந்நியாசத்துக்கு. அவன் சொல்கிற தாத்பரியம் அகங்காரமே இருக்கக்கூடாது. நான் பகவானை சரணாகதி பண்ணிவிட்டேன், பிரபத்தி பண்ணிவிட்டேங்கிற அகங்காரமும் இருக்கக்கூடாது. அதனால தான் தலை சிரைத்து மட்டும் இல்லாமல் காம்பர தலை சிரைத்து நிரகங்காரியாக இருக்கணும்னு அது ரொம்ப கம்பீரமான பாஷ்யம். அந்த பாட்டுக்கு ஒரு நாள் உபன்யாசம் போராது. திருமாலைங்கிற கிரந்தத்தில் முன்ன பின்ன இருக்கிறதெல்லாம் ஒரு பெட்டி மாதிரி, அதுக்குள்ள ரத்னம் மாதிரி அந்த பாட்டுன்னு எடுத்திருக்கா. நான் இப்போ எடுத்த பிரகரணம் என்னன்னா, காம்பலை தரை சிரைத்து நம்ம தான் பண்ணுறோம். ஏன்னா கர்மா பண்ணணும்னா நான் சரீரம், நான் பிராமணன்,
நான் கிரகஸ்தன், நான் சந்நியாசி, இந்த எண்ணங்கள்லாம் இருந்தால் தான் கர்மாவுக்கு லாய்க். ராமகிருஷ்ணபுரம் சரித்திரத்தில் பூனலை கழட்டி வச்சுட்டு சுடுகாட்டில் போய் எங்கேயோ தியானங்கள்லாம் பண்ணி அந்த அகங்காரத்தை ஒழிக்கணும்னு அவர் பாடுபட்டார்னு அவர் நிலைக்காது. ரொம்ப அருமையான புராணம். இதெல்லாம் பதம் பதமாக படித்து அனுபவிக்கணும். ரொம்ப அழகாக நிர்வாகம் பண்ணிருக்கார். சமசமுச்சயத்தையும் விதிச்சு காமிய கர்மாவாக இருந்தால் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு மீமாம்சையில் என்ன சொல்கிறதோ அதையும் சொல்லி, நித்திய கர்மாவாக இருந்தால் யதாசக்தி அனுஷ்டானம், பக்தியிலையோ ஞானத்திலையோ மேலே போயிட்டா கர்மா அவளை விட்டுடுறது. இதெல்லாம் ரொம்ப புடம்போட்டு கையில் எடுத்து கொடுக்கறது போல சொல்லக்கூடியதான ஒரு கிரந்தம் யோக வாசிஷ்டம். அதெல்லாம் நம்ம மஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த சுதீக்ஷ்ண அகஸ்திய சம்வாதத்தில் கர்மயோகமும் ஞான யோகமும் சேர்ந்து தான் க்ஷேமத்தை தரும். வைஷ்ணவாள்லாம் தேவதா காண்டமான உபாசனா காண்டமும் கர்ம காண்டமும் சேர்த்து மீமாம்சைன்னா 16 அத்தியாயம்னு ஒத்துருக்கா. நம்மளாம் அது 4 அத்தியாயம் தனின்னு தள்ளிவிடுறோம். 12 அத்தியாயம் தனி கர்மகாண்டம்னு வச்சுருக்கோம். ஏன் இதை தனியாக வச்சுருக்கோன்னா இதனுடைய அதிகாரி வேற. அதனுடைய அதிகாரின்னா தகுதி உள்ளவன் அர்த்தம். சான்ஸ்கிரிட்டில் அதிகாரின்னா அதிகாரம் பண்ணுறவன் அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. அதுக்கு தகுதி உள்ளவன் வேற, இதுக்கு தகுதி உள்ளவன் வேற. அப்போ ஆத்மஸ்வரூபந்தான் தான்கிற அனுபவம் வரணுமானால் வித்வத் சந்நியாசமாக இல்லாட்டாலும் விவிதிஷா சந்நியாசம் ஏற்றுண்டாலும் சிகாசூத்திராதிகளை வர்ஜனம் பண்ணி ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப கம்பீரமான விஷயம். இதை மற்றவாளால் புரிஞ்சுக்கவோ ஏற்றுக்கவோ முடியாது. ஏன்னா இத்தராள்லாம் பாஷண்டிகள்னு விடுவா அத்வைத்திகளை. பிரச்சன்ன பௌத்தாள் அப்படின்னு சொல்லுவாள். மாத்வாள் சொல்கிறதெல்லாம் நம்ம வெளியில் சொல்ல முடியாது. அவள் வேறு வேறு வார்த்தைகள்லாம் சொல்லுவாள். அதெல்லாம் காரணம் அவள் புரிஞ்சிக்காத ஒரு காரணம், அவ்வளோதான். இவ்வளோ லெவலுக்கு அவளால் வர முடியல. அவள் இன்னும் கீழே இருக்கா அப்படின்னு தாத்பரியம். அப்போ பார்க்கும் பொழுது இது மிக உயர்ந்ததான ஒரு நிலையாக இருக்கும் பொழுது அத்வைத சாஸ்திரம் சைவம் சாக்தம் காணாபத்தியம் கௌமாரம் வைஷ்ணவம் எல்லாத்தையும் ஆதிசங்கரர் சொன்னாலும் அதெல்லாம் படிகளாக வச்சு அதுக்கு மேலே அத்வைதத்துக்கு சிம்மாசனத்தில் வச்சு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டேன். அதை நிர்ணயம் பண்ணுறார். அதுக்கான கிரந்தம் அப்படி இருந்தாலும் அந்த ஞானத்தினால தான் மோட்சம்னு சகல சாஸ்திரமும் சித்தாந்தம். பக்தி சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றா, ஞானே பிரயாசமுதபாஸ்ய நமந்தயவ ஜீவந்தி. சேவிச்சாதான் மோட்சம், சரணாதி பண்ணாதான் மோட்சம். நமந்தயவ ஜீவந்தி. ஞானே பிரயாசம் உதபாசிய. நெல்லை குத்தும் பொழுது வெறும் பதற போட்டு குத்தினா சின்ன மணி அரிசி கூட கிடைக்காது. அது சோறு பிடிச்ச நெல்லா இருந்தால் தான் குத்தினாதான் கிடைக்கும். ஸ்தூல துஷாவ காத்தினாம், ஸ்தூலமான துஷாவை அவஹரணம் பண்ணுறது போலதான். இதெல்லாம் சொல்லும் பொழுது அறகுறையாக இருக்கிறவாளாக இருந்தால் ஓ இந்த இடத்துல ஞானத்தை கண்டிக்கிறாரோன்னு தோணிடும். அதில் என்ன பதஸ்வாரஸ்யம் போட்டிருக்காருன்னா, ஞான பிரயாசம் உதபாசிய, ஞானம் உதபாசியன்னு போடல. சாட்சாத்தா ஞானத்துக்கு நீ பிரயாசம் பண்ணுறதை விட ஈஸ்வரானுகிரகத்தினால முமுக்ஷுத்வமோ சமதமாதி சம்பத்தோ சித்தைகாகிரியமோ எல்லாம் சித்திச்சு ஞானம் தானே சித்திக்கும்.
ஞானம் வேண்டாம்னு எந்த சாஸ்திரமும் சொல்லாது. மோட்சம் என்னவோ ஞானத்தினால தான். அந்த ஞானத்துக்கு சாதனம் எதுன்னு சொல்லும் பொழுது சந்திர கலாதரனா, சுத்தஸ்படிக சங்காசனா, ஆனந்த நடராஜாவா, புலித்தோலை உடுத்திண்டு சிதம்பரத்தில் பரமேஸ்வரன் நடனம் ஆடுறார். சகுண பிரம்மங்கள்லாம் வேண்டாம். சசங்க சக்கரம் சூரியஸ்பத்தி கிரீட்டம் ஊர்தலக புரோத்பாசி பாலாந்தரம் திருவேங்கடமுடையானா குருவாயூரப்பனா ரங்கநாதனா பெருமாள், எனக்கு சகுனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கிரி சூப்பராக இருக்கு, மைசூர் பாக சூப்பராக இருக்கு, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, இந்த குழந்தை எவ்வளவு நன்னா இருக்கு, இந்த பாட்டு சங்கீதம் தோடி சூப்பர், இன்னைக்கு பைரவியில பொழந்து கட்டிவிட்டான். இதெல்லாம் ரசிக்கிறான். பகவத் ரூபத்தை ரசிக்கலன்னு சொன்னா நிஜமாலும் வேதாந்தி இல்லாம, வெறும் பேச்சில் வேதாந்தம் பேசுறவன். வேதாந்தத்தை பேசுறவாளா மட்டும் இல்லாம அனுபவத்தில் இருந்தா ஆதிசங்கர பகவத்பாதாள் ஜெகநாத சுவாமிய பரம்பிரம்மன்னு ஆரம்பிச்சு ராதா சரசவபுர் ஆலிங்கன சுகான்னு அனுபவிக்கிறார். மானச சஞ்சரரே பிரம்மணி மத சிக்கிப்பிஞ்ச அலங்கிருத சிக்குரே பிரம்மேந்திராள். சுகாச்சாரியாள் பர்ஹாபீடம் நடவர வபுன்னு அனுபவிக்கிறார். அப்போ எப்படி பெரியவாள் இருக்கா, எப்படி சாஸ்திரம் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம அந்த வழியில வரணுங்கிறதுக்காக எந்த ஞான கர்ம சமுச்சயம் சேராதோ அதை சாதிச்சு அதுக்கு மேல இருக்கிற நிலை அத்வைத நிலை அப்படிங்கிறத நிரூபணம் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறது. அதனால அந்த பிரார்த்தனா ஸ்லோகங்கள் எல்லாமே சாதுக்கள் ஹிருதயமாகிய குஹையில் இருக்கக்கூடிய இந்த சிங்கத்தை சேவிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறார் நரசிம்மனை. சுஜனஹிருத் கிரி கஹ்வர கேசரி சரணமஸ்து சதா நரகேசரி. இந்த கிரந்த பிரதிபாத்தியமனா இருக்கக்கூடியவன் பகவான் ஸ்ரீராமன். அத்வைதம் பிரதிபாத்திய விஷயமானாலும் ஸ்ருத்யா பிரம்மைவ ராமஹா. சீதா யாரு? பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி. அப்படியே இருந்தாலும் வேதாந்தத்தினுடைய அருமையை காட்டுறதுக்காக வசிஷ்டனை ஆச்சாரியனா வச்சுண்டு ராமச்சந்திர பிரபு சிஷ்யனா இருந்து கேட்கறதா வாசிஷ்டம்ங்கிற பேரோட யோக வாசிஷ்டம்னு வசிஷ்டருடைய சிஷ்யர் போல பகவான் இருந்து உபதேசங்களை வாங்கிறதா. பரமேஸ்வரன் தட்ச பிரஜாபதிட்ட வேதாத்தியனம் பண்ணார். பரமேஸ்வரன் கத்துக்கிறாரோ தெரியவே தெரியாதோ அவருக்கு. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம். சர்வ வித்யைக்கும் அவர் தான் அதிபதி. ஞானம் வேணும்னா பரமேஸ்வரனை தான் உபாசிக்கணும்னு ஒரு முகமாக வேதங்களோ ஸ்மிருதிகளோ சாஸ்திரங்களோ சொல்லும் பொழுது புராணங்கள் தட்ச பிரஜாபதிட்ட போய் அத்தியனம் பண்ணினார். அப்போ அத்தியனம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு எவ்வளோ மஸ்ட்டுங்கிறத தான் காட்டுறாருன்னு தாத்பரியம். அதனால சொன்னார் யஸ் சீதம் பிரம்ம வித்யாமிவ சதசி சபுனஹ சத்யசுத்தாம் கிலாதாத் யத்வாணி மோகமூலம் சமயதி ஜகதானந்த சந்தோஹ தோக்த்ரி தஸ்மை வால்மீகயே ஸ்ரீ குருதம குரவே பூரி பாவைர்ன தஸ்மஹ. இந்த கிரந்தகர்த்தா வால்மீகியேன்னு ஒரு பட்சம் சொன்னோமோ இல்லையோ, அதை வச்சுண்டு இந்த இடத்துல குருவுக்கெல்லாம் குருவான வால்மீகியை சேவிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறார். வால்மீகி கிரிசம்பூதா ராமசாகர காமினி புனாது புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி. வால்மீகி மலையிலேருந்து கிளம்பினதான ராமாயணத்தை ஆசிரியிச்சா அந்த பரபிரம்மமாகிய சாகரத்தில் கொண்டு தள்ளிவிடும் நம்மள. ராமசாகர காமினி, சாட்சாத் சாகர காமினி, ராமனே சாகரம்.
அப்பேற்பட்டவனா இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மமான ராமன் இப்போ பூர்ணானந்த ஸ்வபாவஹ ஸ்வஜனஹித கிருதே மாயயா உபாத்தகாயஹ காருண்யாத் உத்திதீர்ஷுஹு ஜனமனவரதம் மோகபங்கே நிமக்னம் ஆவேஷ்ய அந்தர்வசிஷ்டம் பஹிரபிச்ச. வசிஷ்டருக்கு அந்தர்யாமியாக இருந்து ஞானத்தை கொடுத்து பிரச்சோதனம் பண்ணி அத்வைத வித்தியை பிரகாசப்படுத்தி அதை வாங்கி கொள்வதற்கு வெளியிலேயே சிஷ்யரூபனா ஸ்ரீராமர் இருக்கார். சிஷ்யபாவம் விதேனே யஸ் சம்வாதேன சாஸ்திராமிர்த ஜலதிமமும் ராமச்சந்திரம் பிரபத்ய. இந்த மாதிரிலாம் மங்களா ஸ்லோகங்களை போட்டு இந்த உத்தமமான கிரந்தத்தை ரொம்ப விசேஷமான ரீதியில் அனுகிரகம் பண்ணிருக்கா. இது ஒரிஜினல் யோக வாசிஷ்ட கிரந்தம். 32,000 ஸ்லோகமும் வியாக்கியானத்தோட அழகாக இருக்கிற ஸ்லோகம். வியாக்கியானம்னா குவாலிட்டியான வியாக்கியானம். 3வது பிரகரணத்தில் ஆரம்பத்தில் ஒரு அருமையான ஸ்லோகம், அதுக்கு 10 வியாக்கியானம் அதில் இருக்கு. இதெல்லாம் எங்கள் பெரியவா சொல்லி கொடுத்ததில் எனக்கு ஞாபகம் இருக்கிறத நான் சொல்கிறேங்கிறார். வாக்பாபிஹி பிரம்மவித்பாதி பாதி ஸ்வப்ன இவாத்மனி யதிதம் தத் சுசப்தோத்தைஹி யோ சத் வேத்தி சவேத்தி தத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதுக்கு போட்டு நிபாதம் பண்ணி அதவா 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 அதவான்னு 10 வியாக்கியானங்கள் எழுதியிருக்கார். பாவங்கள் அவ்வளவு கம்பீரமான ஸ்லோகம். ஒரு அர்த்தத்தில் எழுதும் பொழுது வாக்பாபிஹி அப்படிங்கிறதுனால கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களால் சைத்தன்யத்தை தெரிஞ்சுக்கிறத சுட்டி காட்டுறார். அதையும் விட பிரதானமான வாக்கியத்தில் வாக்பாபிஹிங்கிறதுனால ஆத்மாவாரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா அப்படின்னு விதி இருக்கிறதுனால வேதாந்த சிரவணத்தினால தான் நம்மளுக்கு ஆத்மஸ்வரூப பிரகாசம் ஏற்படும் அப்படிங்கிறத அதுக்கே விவரணமாக யதிதம் தத் ஸ்வசப்தோத்தைஹி, அந்த ஸ்வசப்தம்ங்கிறதுனால ஸ்ரவணாதிகள் விதிக்கப்படுறது அப்படிங்கிறதான அர்த்த சுவாரஸ்யத்தை கொண்டு வர. ஏன்னா பாகவதத்தில் முதல்ல ஜென்மாத்தியசேயத்தோன்வயாத்துன்னு எழுதினார். சத்தியம் பரம் தீமஹின்னு முடிச்சுட்டார். அந்த தியானம் எப்படி சித்திக்கும்? சத்யோ ஹிருத்யவருத்யதேத்ர கிருதிபிஹி. ஆத்மாவாரே திரஷ்டவியங்கிறது விதிச்சாயமான தவ்ய பிரத்யம், விதாயகமான தவ்ய பிரத்யம் அல்ல. அது தரிசனம் பண்ணுன்னு நம்மளை விதிக்கலை. ஸ்ரோதவியா இத்தியாதிகள் தான் விதி. ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசிதவியா பண்ணினால் திரஷ்டவியா கிடைச்சிடும், பலன் அது. அதனால ஸ்ரவணம்தான் சாதனம்ங்கிறதுனால அதுவே அபூர்வ விதியா நியம விதியா பரிசங்கியா விதியான்னு இருக்கிற மீமாம்சையும் கலந்து வேதாந்தத்தையும் கலந்து பத்தியாக மணிக்கணக்காக பெரியவாள்லாம் சாஸ்திர சித்தாந்த லேச சங்கிரகம் போன்ற கிரந்தங்களில் அப்பைய தீட்சிதவாள் போல மகான்கள்லாம் அருமையாக கொடுத்துருக்கா. படிக்க ஆசையாக இருக்கும். அலுப்பு தட்டாது, வெறுக்காது, நீரசமாக இருக்குன்னு தோணாது. படிக்காதவாளுக்கு வரட்டு வேதாந்தம், படித்தவாளுக்கு வேதாந்த ரசம், ரசமான வேதாந்தம் அவ்வளவு கம்பீரமா. சுசப்தோத்தைஹி யோ யத்வேத்தி சவேத்தி தத், இதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கா. அந்த வேதன ஸ்வரூபமாகவே ஞான ஸ்வரூபமாகவே பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறான். இதனால ஞான கர்மத்துவம் சேஷத்துவம் பிரம்மத்துக்கு கிடையாது. பிரம்மத்தை தெரிஞ்சான். ஆப்ஜெக்டிவ் கேஸில் பிரம்மத்தை போடாத.
யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன்தான் பிரம்மம்னு கர்த்திருத்வேன போடலாமோன்னர். அதுவும் முடியாது. ஞான கர்த்தான்னா ஞானத்தை தெரிஞ்சுக்கிறான் பிரம்மத்தைன்னா பிரம்மம் வேற தெரிஞ்சுக்கிறவன் வேறங்கிற பாவம் வந்துருங்கிறதுனால அந்த ஞான ஸ்வரூபமே பிரம்மங்கிற அளவுக்கு அவ்வளவு அழகா அந்த ஸ்லோகத்துக்கு மட்டும் வியாக்கியானம் பண்ணோன்னாலே இன்னைக்கு வியாக்கியானம் காணாது, தீராது. அது அந்த மாதிரி தசவித வியாக்கியானங்கள்லாம் எழுதி அந்த மாதிரி போட்டிருக்கா. இது பிரதானமான யோக வாசிஷ்டம். பிருஹத் யோக வாசிஷ்டம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. யோக வாசிஷ்ட சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. லகு யோக வாசிஷ்டம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. சுவாமி நம்மளுக்கு ஒரிஜினல் யோக வாசிஷ்ட கிரந்தத்தையே கொடுத்து அனுகிரகம் பண்ணிருக்கார். அதை பற்றிய சில பதங்கள்லாம் இப்போ படித்து ஆனந்தப்பட போகிறோம். முக்கியமாக வேதாந்தத்தில் திரிபுட்டீகரணம்னு ஒரு விஷயம். ஞாதா ஞானம் ததா ஜ்ஞேயம் பிரஷ்டா தர்ஷன திருஷ்யபூஹு கர்த்தா ஹேதுஹு கிரியாயஸ்மாத் தஸ்மை ஞப்த்யாத்மனே நமஹ. ஒரு ஞானம்னு சொன்னால் அது எப்படி உண்டாருதுங்கிறத சொல்லும் பொழுது சத் பிரத்யக்ஷம்னு மீமாம்சையில் பிரத்யக்ஷ சூத்திரம் தனியாக இருக்குது. சப்தேதர உத்பூத விசேஷகுண அனாசிரயத்வே சதி ஞான காரண மனசம்யோக ஆசிரயத்துவம் இந்திரியத்துவம் அப்படின்னு இந்திரிய லட்சணத்தை சொல்லி இந்திரியார்த்த சந்நிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் அப்படின்னு ஒன்று சொல்கிறா தர்க்க சாஸ்திரங்களில். வேதாந்த சாஸ்திரம்னு எடுத்துட்டோமானால் கர்த்திர சைத்தன்யம் கரண சைத்தன்யத்வாரா கிரியா சைத்தன்யத்தோட திரஷ்டவியமான பதார்த்த விஷய சைத்தன்யத்தோட அபின்னமாக ஆகி விஷய ஞானம் வருது. உள்ள இருக்கிற சைத்தன்யம் கண்ணுங்கிற இந்திரியம் வழியா இந்த ஒரு சாதனத்தை பார்க்கறதுன்னு எடுத்துட்டால் அந்த கண்ணாகிய சைத்தன்யத்தோட அபின்ன சைத்தன்யமாகி அந்த சைத்தன்யம் இதில் வந்து இதை தெரிஞ்சுக்கிறது. சுலபம் புரிகிறாப்புல ஒன்று சொல்லணும்னு சொன்னால், ஒரு கணத்தில் ஜலாசயத்தில் ஒரு பாத்திரம் விழுந்துடுத்து. அந்த பாத்திரம் அங்கே இருக்கா இல்லையா தட்டி பார்க்கணும். கை அவ்வளோ நீளம் போகாது. கையில் ஒரு தடியை வச்சு அதை தட்டினோன்னா அது கல்லா பாத்திரமாங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நம்ம தொடலை அந்த பாத்திரத்தை, அந்த கல்லை நம்ம தொடலை, அதை தட்டும் பொழுது நம்மளால எப்படி அதை ஃபீல் பண்ண முடியறது? அதான் திரஷ்ட சைத்தன்யமானது கரண சைத்தன்யமா இருக்கக்கூடிய இந்திரியாதி துவாரா விஷய சைத்தன்யத்தோட அபேதத்தை அடைஞ்சு அந்த விஷய சைத்தன்யத்தை கிரகிக்கிறது. ஞப்தாத்மா அப்படிங்கிறதா அந்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்றார். ஞாதா ஞானம் ததா ஜ்ஞேயம். சுகாச்சாரியால் ஓடின்னு இருக்கார். பின்னாடியே வியாசாச்சாரியால் வரார். கோந்தே கோந்தே கோந்தேன்னு கூப்பிட்டுட்டே இருக்கார். கூப்பிடுறவர் கூப்பாடு கூப்பிடப்படுறவன் சர்வம் பிரம்மங்கிறதான சுவானுபவத்தில் இருக்கார் சுகபிரம்மம். அப்போ அங்க இருக்கிற விருட்சங்கள்லாம் ஏன் ஏன் ஏன்னு கேட்கறது. ஏன்னா சகலமிதம் அகஞ்ச வாசுதேவா, எல்லாம் கண்ணனே, சர்வம் சிவமயம் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, அந்த ராமமயம், 1000 பக்தாள் 1000 பாட்டு பாடி எல்லாம் பிரம்மஸ்வரூபம்னுச்ச என்ன தவிரவா? அப்போ நானும் அந்த எல்லாத்துல ஒன்று தானே. அப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அங்கே வந்தால் தானே சரியாகும். என்ன தவிர எல்லாம் பிரம்மமயம், அது சரியாகாதது. அப்போ ஞாதாவா இருக்கிறவனும்
ஞேயமாக இருக்கிறதும் ஞானங்கிறதும் பிரம்மஸ்வரூபம். இந்த மாதிரி எல்லா இந்திரிய வியாபாரங்களும் அதே அழகா கெட்டத்தை கேனத்தில் தேடுன்னு கேனோபனிஷத்தில் சொல்லும் பொழுது யச்சக்ஷுஷா ந பஸ்யதி ஏன சக்ஷும்ஷி பஸ்யதி ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதமுபாசதே யச்ரோத்ரேண ந ஸ்ருணோதி ஏன ஸ்ரோத்ரமிதகும் ஸ்ருதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதமுபாசதே. கெட்டத்தை கேனத்தில் தேடும்பா. கேனோபனிஷத்தில் தேடினா பிரம்மஸ்வரூபம் அவ்வளோ பிரகாசமாக காணும் அப்படின்னா அதனோட தாத்பரியம். அந்த திருப்டீகரணம்னு சொல்லக்கூடியதான ஒரு அழகான ரசமானது எல்லாமே தியான ஸ்லோகத்தில் ஸ்புரந்தி शिखरा शेखरा यस्मात् आनन्दस्य अन्तरेवनौ सर्वेषां जीवनं तस्मै ब्रह्मानन्दात्मने नमः. இப்போ என்ன விவட்சிக்கிறார்னா சத்து சித்து ஆனந்தம் பிரம்மஸ்வரூபம். ஆனந்த பிரவாகமாக ஆனந்த ரசமாக இருக்கக்கூடிய தஸ்ஸைவ மாத்திராம் உபஜீவந்தின்னு சாஸ்திரம். ஆனந்தங்கிறது இல்லைன்னா ஜீவிக்கவே ஆகாது. ஜன்மா பூரா கஷ்டப்படுறேன் சுவாமி, தொட்டதெல்லாம் கஷ்டம், திரும்பினா கஷ்டம், உக்காந்தா கஷ்டம், நின்னா கஷ்டம், கொஞ்ச நாள் நின்னா உக்காருங்கிறது, கொஞ்ச நாள் உக்காண்டா கொஞ்சம் நெல்லுங்கிறது, கொஞ்ச நாள் நின்னா கொஞ்சம் படுத்துக்கோங்கிறது, சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது, கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், உடனே சாப்பிடாதேங்கிறது, எதையாவது குடிக்கணும் தண்ணி குடிக்கணுங்கிறது, குடிச்சுட்டே இருக்க முடியாது, இனிமேல் குடிக்காதேங்கிறது. என்ன பாடுபடுத்துறது இந்த உடம்பு, எங்கேயா ஆனந்தம் இருக்குன்னா அது என்னென்ன கஷ்டம்னு இதில் நிறைய விஸ்தாரமாக சைஷவ நிந்தா, யௌவன நிந்தா, வார்த்திக நிந்தா, ஸ்திரீ நிந்தா, தன நிந்தா, யசோ நிந்தா எல்லாம் பிரகரணமாக ஒரு அத்தியாயம் வர்ணிச்சிருக்கா. இதில் ஒன்றும் இல்லை, ஆனந்தம் கிடைச்சிடாதாங்கிற எண்ணத்திலேயே ஜீவிச்சுட்டு இருக்கோம். இவ்வளோ உழைச்சோன்னா ந சுகால் லப்யதே சுகம், அது சுகத்தினால சுகம் கிடைக்காது, கஷ்டப்பட்டாதான் சுகமாக இருக்கலாம். அதுக்காக கஷ்டப்படுறேன்னு கஷ்டமே பட்டுருக்கான். பட்டுட்டே இருந்தாலும் எப்படி ஜீவிச்சிருக்கான்னா ஆனந்தாத்யவ கல்விமானி பூதானி ஜாயந்த ஆனந்தன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தபிசம்விசந்தீதி. ஆனந்தத்திலேருந்து வந்தான், ஆனந்தத்தில் தான் ஜீவிக்கிறான், ஆனந்தத்தை நோக்கி தான் ஓடுறான், ஆனந்தம்னு நினைச்சுண்டு ஆனந்தம் இல்லாததில் போய் மாட்டின்னு இருக்கான். அதனால அழகா சொன்னார், ஸ்புரந்தி சிகரா யஸ்மாத் ஆனந்தஸ்ய அந்தரேவனௌ சர்வேஷாம் ஜீவனம் தஸ்மை பிரம்மானந்த ஆத்மனே நமஹா அப்படின்னு சச்சிதானந்த கனஸ்வரூபமாக சொல்லி எல்லாத்துலேயும் இதில் நமஹா நமஹான்னு ஒரு வார்த்தை வரும். சங்கர பகவத்பாதாள் பாசுபதாதிகரணங்கள் சொல்லும் பொழுதோ மற்ற அதிகரணங்கள் சொல்லும் பொழுதோ பாஞ்சராத்திரத்தை நான் கண்டிக்கலை, அதில் சொல்கிற ஜீவோத்பத்தியை தான் கண்டிக்கிறேன். அதில் சொல்லக்கூடிய பாக்கி பகவத் ஆராதனங்கள் எல்லாம் நம்மளுக்கு பரிபூர்ண சம்மதம்னு எழுதுகிறேன். எந்த அம்சத்தை கண்டிக்கிறார்னு அதுக்கெல்லாம் ஒரு அத்தியாயம் இருக்குது. இதில் உபமானமும் உபமேயமும் ரெண்டும் ஒன்றாவே இருந்துட்டா உபமான தர்மமே வராதுங்கிறார். ஒன்றுத்துக்கு உபமானம் கொடுக்குறோன்னா ஒரு அம்சத்தில் அதுக்கு இதுக்கு சிமிலாரிட்டி இருக்கும், அவ்வளோதான். உபமா அலங்காரம்னால என்ன? உபமானம், உபமேயம், உபமா வாச்சக சப்தம், சாதர்மியம், ஏதோ ஒரு 4 இருந்தால் தான் பூர்ண உபமானம். இல்லைன்னா லுப்தோபமா பின்னா, லுப்தோபமா அஷ்டதா அப்படின்னு ஆயிடும். அந்த சாதர்மியம்ங்கிறது ஒரு அம்சத்தில் தான் இருக்கும்.
தாமரைப்பூ மாதிரி கண்ணு இருக்குன்னா தாமரைப்பூவை மேலே வச்சுட்டா பார்க்க முடியுமா? கொஞ்ச நாளில் வாடி போய்டுறதுன்னா அந்த கண்ணு வாடி போய்டுறதுன்னு அர்த்தமா? மலர்ச்சி குளிர்ச்சி அவ்வளோதான் அர்த்தம். அப்போ அதனுடைய சாதர்மியம் அப்படிங்கிற ஒன்று தாங்கிறத ஒரு அத்தியாயத்தில் மெனக்கிட்ட நிரூபணம் பண்ணுறார். அதனால சத்தியம் அது இங்கே எதுக்கு சொல்கிறாருன்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னா அது ஸ்வரூப லட்சணமா தடஸ்த லட்சணமா? அது ஸ்வரூப லட்சணமாகவும் ஆகாது, அசத்திய பின்னம்ங்கிற ரீதியில் நம்மளுக்கு அதை நிரூபணம் பண்ணுமே தவிர சத்தியங்கிற ஒன்று உள்ளதானது பிரம்மம் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணாதுங்கிறத நிர்ணயம் பண்ண வேண்டியிருக்கு அவருக்கு. இந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள்லாம் எடுத்து எடுத்து விசாரம் பண்ணிகிட்டே இருக்க. ஒன்று அழகாக ராமர் பட்டாபிஷேகங்கள்லாம் ஆயிட்டோ, இல்லை சீதா பரித்தியாகங்கள்லாம் ஆயிட்டோ, வைராக்கியம் வந்துட்டோ, அப்புறம் வசிஷ்டர்கிட்ட போய் வேதாந்தத்தை கேட்டிருந்தாருன்னு சொன்னால் கொஞ்சம் அன்வர்த்தமாக இருக்கிறாப்புல இருந்திருக்கும். ஏன்னா நான் இதை பிரவச்சனம் பண்ணும்பொழுது எல்லாரும் கேட்பா இல்லையா? நிறைய பேர் சிரவணம் பண்ணுவா. இதில் புராணப்படி என்னன்னா, குழந்தையா இருக்கச்சியே ராமர் விஸ்வாமித்திரரோட கிளம்பச்சியே இந்த வேதாந்தங்கள்லாம் கேட்டு விட்றார். அதனால்தான் லைஃப்லேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாரா, ஒரு மாதிரி வெறுத்து போயிட்டாரா அவர் அப்படின்னு ஒரு குழந்தை ஒரு கேள்வி கேட்டான். ஏன்னா இந்த புராணம் அந்த மாதிரி கொண்டு போகிறது. பால்யத்திலேயே ராமர், அதாவது ஸ்வரூப சித்தமாக விஷய வைராக்கியம் இருந்தால் தான் நிற்குமே தவிர ஏதோ ஒரு காரணத்தினால வந்த வைராக்கியமாக இருந்தால் அது வெறும் மரக்கட்டால் சென்ட் அடித்து சந்தனக்கட்டைன்னு வித்தாப்பில் ஆகிடும். 2 இழுப்பு இழுத்தா சந்தன வாசனை வராது. நீங்கள் இந்த குரோம்பேட் பக்கம் போனேன்னா ஒரேடியாக பான்ஸ் பவுடர்னால் ஒரே வாசனை அடிக்கும். ஆற்றுல கொண்டு வச்சேன்னா வெறும் மாவு மாதிரி இருக்கும், ஒரு வாசனையும் இருக்காது. சும்மா அந்த சுகந்தத்தை ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கான், அவ்வளோதான். அதுபோல் ஸ்ப்ரே பண்ணாப்பில் ஆகிடும். ஸ்வரூப சித்தமாக வைராக்கியம் இருக்கணுங்கிறதுக்காக பை நேச்சர் உற்பத்திகஸ்து சப்தஸ்யார்த்தேன சம்பந்த அப்படிங்கிறார் பகவான் ஜெய்மினி, மகாகாருணிகரான ஜெய்மினி. ஔத்பத்திக்கான்னா உற்பத்தி ஆச்சுன்னு அர்த்தம் இல்லை, நித்திய சித்தகான்னு அர்த்தம். ஸ்வரூப சித்தமானது அதுக்கு. அதனால ராமரை விட்டு ஞான வைராக்கியத்தை நீக்க முடியாதது, ராமருக்கு வந்ததில்லைன்னு காட்டுறதுக்காக இந்த புராணமானது பால்யத்திலேயே ராமச்சந்திரமூர்த்தி கிளம்பக்கூடியதை எடுத்து வர்ணிச்சிருக்கார். அநேகமாக நிறைய ராமாயண ஸ்லோகங்களை அங்கங்கே போட்டுட்டே வர, அதுவும் இந்த ராமலீலை எல்லாம் சொல்லும் பொழுது. அதுக்கப்புறம் அரிஷ்டநேமி அப்படிங்கிறதான ஒரு உபாக்கியானத்தையும் அழகாக சொல்கிறார். ராஜா ஞான வைராக்கியங்களை சம்பாதிக்கணும்னா அவனுக்கு மனசில் ஒரு அபிலாஷை. சுக சாதனங்கள்னா தேவலோகத்தில் போனால் சௌக்கியமாக இருக்கலாம், கர்மா பண்ணால் ஆனந்தம் கிடைக்குமேன்னு தேவேந்திரன் ஐஷ்ணவரை சொல்லி காமிச்சான். எல்லாத்தையும் பார்த்தார். வேதாந்தங்கள் எப்படி சொல்வாளோ அதுபோல் இதில் இன்னும் வேற சொல்கிறார். எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கானோ அவ்வளோ தூரம் குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே ஆனந்தத்தில் இருக்கும்னார். சச்சா இது வேணான்னு அவனுக்கு வைராக்கியம் வந்து கொடுத்து அப்படின்னு அந்த ஒரு அற்புதமான விஷயத்தையும் எடுத்து வர்ணிக்கிறார். வாசனாக்ஷயம்ங்கிறது இந்த கிரந்தத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம். சமதமாதி சம்பத்து, வாசனாக்ஷயம் எல்லாத்தையும் நிரூபணம் பண்ணுவார். கிரந்தாரம்பத்திலையும் அதை சொல்கிறார். இந்த புஸ்தகத்தில் இருக்கிறபடி 5வது பிரகரணத்தில் 93, 92வது அத்தியாயத்திலையும் வாசனாக்ஷயத்தை சொல்லி தான் தலை கட்டி முடிக்கிறார். அந்த வாசனையை 2 விதம்ங்கிற எல்லாத்தையும் 2 பிரிக்கிறார். பௌருஷவாதமா தெய்வவாதமானு எடுக்கும் பொழுது பௌருஷத்தையும் திவிதம்னு பிரிக்கிறார். அதுபோல் இந்த இடத்துல வாசனா துவைவித்தியம்னு பிரித்து எல்லாத்துக்கும் காரணம் வாசனை தான். வாசனைனா சென்ட்டு வாசனை இல்லை,
நம்மளுக்கு ஏற்பட்ட பழக்கம், பூர்வ ஜென்ம வாசனைன்றோமே, அந்த ஜென்மாவில் என்னவோவா நம்ம இருந்தோம்னா அந்த வாசனை இந்த ஜென்மாவில் அடிக்கிறதுன்னா என்ன, அந்த பழக்க வழக்கம் நம்மள்கிட்ட ஒட்டின்னு இருக்கு. வாசனா வாசித அந்த கரணானாம் அப்படின்வர் சங்கர பகவத்பாதர். யார் யார் எந்தெந்த லைனில் வந்திருக்காளோ, தார்க்கிக வாசனை வாசித அந்த கரணாளாக இருந்தால் பிரத்யட்சமாக ஒன்றை பார்த்தா கூட உடனே ஒரு அனுமானத்தை சொல்லி தான் அவளுக்கு அதில் திருப்தி. பிரத்யட்சமாக அதை பார்த்ததுனால சொன்னதுனால அவளுக்கு திருப்தி கிடையாது. நிச்சயம் இதுதான், இது இந்த இடத்துல ஒரு ரவிக்கு துண்டம் அடித்து வைக்கலை, இது ஒரு பாக்ஸ் தான் இது அப்படிங்கிறத தர்க்கம் பண்ணி நிர்ணயம் பண்ணாதான். ஏன்னா நேராக பார்த்தும் பொய்யா போகிறதுக்கு நிறைய சான்ஸ் எல்லாம் இருக்குன்னு அவளுக்கு அப்படி அனுபவம் கிடைச்சிருக்கு. மீமாம்சகாலாக இருந்தால் ஸ்வதா பிராமணியமேவ அப்பிராமணியம் பரதா, இவாளுக்கு அப்பிராமணியம் ஸ்வதா. அதான் தார்க்கிக. நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஜெயிச்சு வரணும்னு ஆசைப்பட்டா படிக்க ஆரம்பித்தா எவனானாலும் அயோக்கியம், ஈஸ்வரனானாலும் பூமியில் பிறந்தா தப்பு பண்ணுவான், இவன் போய் தப்பு பண்ணுவானா அப்படின்னு ஏமாறாத. தப்பு பண்ணிருப்பாங்கிறதோட கூடவே இல்லைங்கிறத நிரூபணம் பண்ணமே தவிர அவன் தப்பு பண்ணினவனாதான் இருப்பாங்கிறது தான் முதல் லாக்கோட அவளுக்கு. அதுபோல தர்க்க சாஸ்திரம்னு சொன்னா அப்பிரமாணம்தான் அப்படின்னு ஆரம்பம். அப்புறம் பிரமாணம்தான். நத்யாஸ்திர பஞ்சபலானி சந்தி, ஆத்தங்கரையில் நிறைய 5 பழங்கள் கிடக்க போய் எடுத்துக்கோடான்னா அவனை இங்கேருந்து அமுச்சுட்டோ அவன் தேதியோ லவுட்டின் போகிறதுக்காக சொல்கிறான்னு அர்த்தம். இது தர்க்க புத்தி. மீமாம்சன்னா ஒரு வார்த்தையை சொன்னா சொல்லவும் சொன்னா பொய்யும் உண்டான்னு கேட்குறார் சபரசுவாமி. பொய்யை எப்படி சொல்ல முடியும்? பொய் உண்டா சொல்ற சொல்லல, வாயினால ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டார்னா சத்தியமாக தானே இருக்குங்கிறார். அப்பேற்பட்ட கிரேட்ல இருக்கார் அவர். அதனால சொத பிராமணியவாதிகள் அதெல்லாம் பற்றியும் நிறைய விசாரங்கள்லாம் இந்த சாஸ்திரங்கள்ல எல்லாம் வருது. இந்த வாசனா தெய்வித்யம்னு சொல்லும் பொழுது நல்ல வாசனைகள் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். கெட்ட மனசுல எண்ணங்கள் பாவனைகள் இருந்தா சரியான பலன் கிடைக்காது. ஆச்சாரியால் நிறைய சொல்றார், எந்த சுவாமியை உபாசிச்சு மோட்சம் அடையணுமோ அந்த சுவாமியை ஆசிரியிச்சு அல்ப பலனை அடைகிறானே, அதே திரவியங்கள், அதே ஸ்ரத்த, அதே பக்தி எல்லாம் பண்ணி அல்ப பலனை சாதிச்சுன்னு போறதுன்னா இது எப்பேற்பட்ட சாமர்த்தியம்ங்கிறார் அவர். ஆச்சரியப்படுறார். உபாசிக்க வேண்டிய சுவாமி கோல்டு அள்ளி கொடுக்க இருக்கச்ச அதெல்லாம் வேண்டாம், வச்சு மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் கஷ்டம், நிறைய கோல்டெல்லாம் வாங்க முடியாது. இந்த உமா கோல்டு மாதிரி என்னென்னலாம் சும்மா பூசினது இருக்க, அது என்ன வெரைட்டிஸ் நிறைய வாங்கலாம், சீப்பாக கிடைக்கும், தொலைஞ்சாலும் பரவாயில்ல, அதான் என்ன இருக்குன்னு சில குழந்தைகள் ஆசைப்படுவா. சிட்டியில் அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்டுக்கு இப்போ மாட்டு பொண்ணெலாம் வரதில்லை. யார் மெயின்டைன் பண்ணுறது? சிக்கன தொழில் இருந்தால் போகிறோம். கொடீஸ்வராலத்து குழந்தைகள்லாம் மேலேயும் சொந்தம் இல்லை, கீழையும் சொந்தம் இல்லை. கீழே இருக்கிறது கீழாத்து மாடி, மேலே இருக்கிறது மேலே ராத்து தர, இந்த செவரு அவளுக்கு சொந்தம், இந்த செவரு அவளுக்கு சொந்தம், நடுப்புற ஒரு டொம்பு தான் நம்மளுக்கு. அதுக்கு பல கோடி ரூபாய். அதுதான் இன்னைக்கு ஆசைப்படுறது பிராரப்தம். அவ கிராமாந்தரத்துலையும் கட்டுக்கிட்டா இருந்த வீட்டில் இருந்தவா, இங்க வந்தோம் அந்த மாதிரி இருந்தவா, அந்த வீடு வேண்டாங்கிறது காரணம் அவ வாசனை. அதுபோல இருக்கிற இடமா இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸ்னா எங்க போனாலும் பூஜா ரூம் தான் முதல்ல வச்சுப்பா. எல்லா ஊரையும் நம்ம ஊர் ஆக்கிவிடுறா. எந்த அவ துபாய் போய் நின்றுட்டு இருந்தாலும் அங்கே ஒரு வெங்கடாஜலபதி, அங்கே ஒரு பரமேஸ்வரன், அங்கே ஒரு சுப்பிரமணிய சுவாமி, அங்கே ஒரு அம்பாள் வந்து அதை நம்ம தேசமாக்கி விடுறா. இவ வாசனை. அந்த துர்வாசனை சத்வாசனைங்கிறத எல்லாத்துக்கும் மூலமாக இந்த கிரந்தம் பூரா நிர்ணயம் பண்ணுற.
வாசனையினால் கர்மா, கர்மாவினால் தெய்வம், தெய்வம்னா இவா சாஸ்திரப்படி தெய்வம் திஷ்டம் பாகதேயம், லக்கு அதிருஷ்டம், கர்ம பலன். அதனால இவனுடைய கதாகதிகள் அப்படி கொண்டு வர. சாஸ்திரங்களில் தெய்வம்னு வந்ததுன்னா ரொம்ப பெரியவாள்லாம் கூட பார்த்துருக்கேன், தேவதைங்கிற அர்த்தத்தில் அதை வச்சுண்டு ரொம்ப சிரமப்பட்டு நிர்வாகம் பண்ணின்னு இருப்பா. சாஸ்திரங்களில் தெய்வம்னு சொன்னால் லக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். தேவதைங்கிறது வேற, தெய்வத்தம்ங்கிறது வேற, தேவன்கிறது இதெல்லாம் ஒன்று. தெய்வங்கிற வார்த்தைக்கு நம்மளோட பாக்யம், பாக்யம்னு சொன்னால் மீமாம்சையினுடைய பரிபாஷையில் அபூர்வம். அது பலத்தினுடைய பூர்வ ரூபமாவோ கர்மாவினுடைய உத்தர ரூபமாவோ இருக்கும். நம்ம பண்ண காரியத்தினுடைய பலனாக கிடைக்கக்கூடியது. நம்ம அதிர்ஷ்டம் அவ்வளோதான். அதுக்கு ஒரு அத்தியாயம் போட்டிருக்கார். தெய்வம் உண்டா கிடையாதான்னு வாதம் பண்ணி எதுக்குடா இந்த தெய்வம்னு வச்சா கையால் ஆகாதவன் சமாதானம் பண்ணிக்கிறதுக்காக அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்கிறானே தவிர பௌருஷவாதம்னு ஒரு பெரிய சாப்டர். பௌருஷத்தினால தான் விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரரா ஆனார். வசிஷ்டர் வாக்குனால பிரம்மர்ஷி பட்டத்தை அடைஞ்சார்னா லக்கு இருந்தால் கிடைக்கும், அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைக்கும். முகசிந்தின்னு அழுதுன்னு உட்காந்துதா ஆற்றுல தேடியா வரும். முயற்சி, விடாமுயற்சி. பௌருஷங்கிறது அதான். பௌருஷம்னா வேறு அர்த்தங்கள் கிடையாது, முழு முயற்சின்னு அர்த்தம். ராமாயணத்தில் எல்லாம் அழகாக சொல்லிருக்கா. கச்சித் புருஷகாரஞ்ச தெய்வஞ்ச பிரதிபத்தியதே. ஆஞ்சநேயனை பார்த்து சீதை கேட்குறாள், தெய்வமேனு உட்காண்டிருக்காரா, நானே எல்லாத்தையும் சாதிச்சிருவேன்கிறாரா ராமர்? கேட்குற சீதையினுடைய அபிப்பிராயம் என்ன? அவ தெய்வவாதினியா பௌருஷவாதினியா? பௌருஷவாதி லட்சுமணசுவாமி. விடப்படாது, எதுவாக இருந்தாலும் தீவிர முயற்சி பண்ணணும். பெரியவார்கால ரைட் ஹானரபிள் ஸ்ரீனிவாச சாஸ்திரி ராமாயணத்தையே அவர் லட்சுமணசுவாமிக்கு தான் பிராதானியம் கொடுத்து விமர்சனம் பண்ணிருக்கார். பௌருஷவாதி இல்லைன்னா இந்த இடத்துல உட்கார முடியாது. அவர் தெய்வவாதியாக இருந்தால் எங்கேயோ தேமேன்னு வாசலில் குப்பன் மாதிரி இருக்க வேண்டியது தான். பௌருஷவாதி. அதனால் அந்த பெரியவர் லட்சுமணசுவாமி பெரியவாளைய சாதிச்சிருக்கார். அவர் ஒரு ராமாயணம் எழுதியிருக்கார், ராஜாஜி ராமாயணம் மாதிரி. அப்போ அந்த பௌருஷத்தில் இருக்கிறவர் லட்சுமணசுவாமி. ஸ்ரீராமர் தெய்வவாதி. நிவர்த்தியாரம்பம் ஆரப்தம் நனு தெய்வசிய கர்ம தத்து. எல்லாரும் ராமர் பட்டாபிஷேகம் பண்ணோன்னு ஆசைப்பட்டா. ஊர் ஜனங்கள்லாம் ரிக்வஸ்ட் பண்ணார். சக்கரவர்த்தி ஏற்பாடு பண்ணார். ரேகாரதங்க சரசீருஹ சங்க சின்ஹே. சங்க சக்கராதி ரேகையுள்ள எம்பெருமானுடைய கையில் நாளைக்கு ராஜாவா இருக்கணும்னு காப்பு கட்டினார். ஆபத்தவான் பிரதிசரம் பகவான் வசிஷ்டா. வசிஷ்டர் காப்பு கட்டினார். எல்லா ஏற்பாடும் நடந்தது. எதுக்காக கட்டினார்? ராஜா வார்த்து கட்டினாரா? கந்தார கந்த கனனம் ரச்சயதி நூனம். போய் காந்தாரத்தில் காட்டில் போய் கிழங்கெல்லாம் வெட்டி தின்னுடான்னு தான் கட்டினாரா? ஹேதுத் பிரேக்ஷா பண்ற கவி. கைகேயி அத்தனை சாமர்த்தியம் பரதனுக்கு தான் முடிசூட்டணும்னு சாதிச்சாள். ராமரும் நீ போய் ஆளுன்னார். ஆனால் பாதுக ராஜாவா வந்து கொடுத்து அடுத்தது தசரத சக்கரவர்த்தி ஸ்ரீராம பாதுகா ஸ்ரீராமர். மகாபெரிவா, புது பெரிவா, பால பெரிவா, இளைய பெரிவா,
பட்டத்தில் வரிசையாக கிரமமாக வராளோ இல்லையோ அந்த மாதிரி ராமபாதுகம். அப்போ இவ்வளவு பேரும் இவ்வளவு சமத்தா பண்ணின முயற்சியெல்லாம் நடக்காம நம்ம ஆரம்பிச்சதை மீறி ஒன்று நடக்கிறதுன்னா அது தெய்வத்தினோட காரியம். நானு தெய்வசிய கர்மா தத். இது ஸ்ரீராமரோடது. சீதையோட அபிப்பிராயம் என்னன்னா, தெய்வத்தையும் நம்பு, முயற்சியையும் விடாத, பரீட்சைக்கெல்லாம் படி, படித்தது ஞாபகம் வரணுமே, நீ படித்த கொஸ்டின் அதில் வரணுமே, வேல்யூவேஷன் பண்ணச்சியா அள்ளி போட மார்க்கு உற்சாகம் வாத்தியாருக்கு வரணுமே. நிறைய தெய்வ சங்கல்பங்கள் தேவையாக இருக்குது. நம்மளோடவும் சின்ன சின்ன முயற்சி. விரதளி பண்ணுறோம், வயலில் போய் நெல்லை வாரி இறைக்கிறோம், நம்ம முயற்சி. அது கிளாஸு, இரும்பு, பிளாஸ்டிக் எல்லாம் கூட காலாந்தரத்தில் மண்ணாயிடும். அது அங்குரிக்கிறது தெய்வத்தினுடைய கிருப்பை. தண்ணியை விட்டு உரம் போட்டு எல்லாம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. மேலே அது வளர்ந்து வர வேண்டியது ஈஸ்வர கிருப்பை. வேலியெல்லாம் போட்டு ரட்சித்து ஆடு மாடு மேய்ஞ்சிடாமல் பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. சூல் பற்ற வேண்டியது தெய்வ கடமை, தெய்வ கிருப்பை. இல்லைன்னா சாவி ஆகிடும். அதில் மேலே தானியங்கள் அதில் விளையாமல் அப்படியே மாடை விட்டு மேய்ச்சிட வேண்டியது தான். கணம் நெல் வராது. அதில் அந்த நெல்லை அறுத்து எடுத்துன்னு இடித்து ஒலையில் போட வேண்டியது நம்ம கடமை. அதை வேக வைக்க வேண்டியது பகவானுடைய கிருப்பை. வாயில் போட்டது வயத்தில் அன்னமாக போச்சுன்னா சாந்தோக்கியத்தில் விஸ்தாரமாக வர்ணிக்கிறார். அதில் அனிமாவான சக்தி எது இருக்குது, ஸ்தூலமான சக்தி இருக்குது எது இருக்குது, எது கேசமாறுது, எது நக்கமாறுது, எது ரத்தமாறுது, எது சதையாறுது, எந்த பவர் கண்ணுக்கு பார்க்குற சக்தியா, காதுக்கு கேட்குற சக்தியா, நாக்குக்கு ருச்சிக்கிற சக்தியா, மூக்குக்கு முகர்ற சக்தியாருது. அத்தனை விதமாகவும் அதை பரிணாமம் பண்ணி வைக்கிறது தெய்வம். அப்போ பௌருஷம் தெய்வம் ரெண்டுத்தையும் ஒருத்தன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது சீதாதேவியோட அபிப்பிராயம். ஏன்னா இதில் பிரதானமான பெரிய வாதம் அது பௌருஷவாதம்ங்கிறது. ஒரு மாதிரி பௌருஷத்தை தான் சாதிக்கிறார். தெய்வம் தெய்வம்னு உக்காண்டிருக்காத சோம்பேறியா அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக அதை அப்போஸ் பண்ணுறார், கண்டிக்கிறார். அந்த வாசனை இந்த கர்மாவினால் உனக்கு வருது, வாசனையினால் கர்மா வருது, கர்மாவினால் பலன் வருது, பலனால் சத்வாசனையாக இருந்தால் மோட்ச பரியந்த புருஷார்த்தம், துர்வாசனையாக இருந்தால் நரக பரியந்தமான பலன். பிரத்யக்ஷ திருஷ்டமாக துக்கம் இருந்தாலும் ஒன்னால் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதுபோல பாவங்கள்லாம் வரத்துக்கு முக்கியமான காரணம் வாசனை சரியா இல்லை. அந்த வாசனையை பற்றிய விசாரங்கள் முதல்ல வாசனாட்சயம் வாசனாட்சயம் வாசனாட்சயம்னு இவர் சொல்லிருக்கிற பிரகரணங்களை எடுத்து படித்தோன்னா அத்தியாச்சரியமாக இருக்கும். யா தேவி சர்வபூதேஷு பிராந்தி ரூபேண, அம்பாளை உபாசிச்சா சொல்லுவோம் இல்லையா, மாத்திரு ரூபேண அந்த ரூபேண இந்த ரூபேண வரிசையாக சொல்லிட்டே கடைசியில் 14ஆவதா பிராந்தி ரூபேண திஷ்டத்தின்னு முடிப்போம். அதை வச்சுட்டு தானே அம்பாள் உலகத்தையே ஆட்டி படைக்கிறா. குழந்தைகள்லாம் சுவாரஸ்யமாக பாராயணம் பண்ணும்போது பிராந்தி ரூபேணன்னா வேறு எதையோ நினச்சுருவா. இது சம்ஸ்கிருத பிராந்தி. அஜ்ஞானம் பிரமாரூபமான பிராந்தி ரூபேண திஷ்டதி. நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹான்னு. விஜானவாதம், மனோநாசம், வாசனாக்ஷயம், பௌருஷம் தெய்வம், இந்த மாதிரி வாதங்கள்லாம் நிறைய விஸ்தாரமாக சொல்லிகிட்டே அது எதனால் கிடைக்குங்கிறத அழகாக சொல்லும் பொழுது ஞானத்துக்கு பிரதானமான 4 தூண்கள் போல சமதமாதி சம்பத்து, நல்ல வாசனை, சாஸ்திரியமான சிந்தனை, சத்சங்கம்,
4 தூண் இதுக்கு அப்படின்னு ரொம்ப முக்கியமாக அதெல்லாம் பற்றி வர்ணிச்சிருக்கார். அதுபோல் ஜீவ விசாரணை, ஈஸ்வர விசாரணை இதெல்லாமும் அழகாக பண்ணிருக்கார். பிரம்மவாதங்கள் தான் பூர்ணமான கிரந்தத்தினோடது. முதல்ல குழந்தை கொஞ்சம் டிஸ்டர்படாக இருக்கார், உற்சாகம் இல்லாமல். யார்? ஸ்ரீராமன். சதசில பெரியவாள்லாம் இருக்கா. அந்த இடத்துல விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், நாரதாதி சகல மகான்களும் இருக்கா. சதஸுக்கு வந்த உடனே முதல்ல அப்பாவை நமஸ்காரம் பண்ணுற. அதில் ஒரு தர்மத்தை சொல்கிற. மாத்ருதேவோ பவா பித்ருதேவோ பவா பண்ணிட்டு தான் ஆச்சாரிய தேவோ பவாங்கிறதுனால நம்ம பிதாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதான முக்கியமான மரியாதை பிரதமஸ்தானம் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். இது மாதிரி அனந்த விஷயங்கள் இந்த சாஸ்திரங்களில் இருக்குது. இதில் 32,000 ஸ்லோகம் இருந்தால் நான் ஒரு 3,000 ஸ்லோகம் எழுதின்னு வந்தேன்னா ஒரு 3 ஸ்லோகம் சொன்னேன். இப்போ அவ்வளோதான் நம்ம சமயத்துக்கு சாத்தியம். சாரம் இதான். மொத்தத்தில் நல்ல வாசனையை நம்ம வளர்த்துண்டு அதுக்கு சத்சங்கம் ஒன்றே கதிங்கிறத நிர்ணயம் பண்ணுறார். ஏன்னா 4 அனுஷ்டானம் பண்ணுறவாளோடு இருந்தால் தான் அனுஷ்டானம் பண்ண முடியும். நிறையா ஆற்றுல சிவபூஜை பண்ணுற ஆற்றுல இருந்தால் தான் சிவபூஜை பண்ண முடியும். ஃபாரினில் போய் இருந்தால் நம்ம எப்படி இருந்தால் என்னன்னு தோணிடும், ஸ்ரத்த வராது, நல்ல வாசனை வளர்கிற சான்ஸ் இல்லை. எங்கே போனாலும் ஒன்று தான், இங்கேயும் எல்லா அனாச்சாரமும் வந்து கொடுத்தேன்னாலும் இதுதான் அதுதான். அதனால்தான் பெரியவாள்லாம் அந்த தேசத்தினுடைய தர்மங்கள், சத்சங்கத்தினோட மகிமைகள், சச்சாஸ்திரங்களோட மகிமை. சச்சாஸ்திரம்னு வேதாந்த சாஸ்திரம் ஒண்டி தான் இவர் ஒத்துக்கிறார். ஏன்னா சத்வாசனையை தந்து சத்ஸ்வரூபமான பிரம்மத்தை அடைவிக்கிறதுனால சச்சாஸ்திரம். இந்த சத் சம்ஹிதானே எழுதுகிறார். இந்த யோக வாசிஷ்ட கிரந்தந்தான்னு பகவத் அனுகிரகத்தினால நிறைய சத்சங்கங்கள் கிடச்சி நிறைய சச்சாஸ்திரங்கள் ஸ்ரவணம் பண்ணி சத்சங்கம் சதாச்சாரம் ரெண்டையுமே ஒன்றா தான் சொல்கிறார். இவர் தனித்தனியாக சொல்லலை. அந்த பிரகரணத்திலே இதை சொல்கிறார், இந்த பிரகரணத்திலே அதை சொல்கிறார். அதெல்லாமல் சுவாமி கொடுத்து நம்மளுக்கு சத் பிரவருத்தியை கொடுத்து சர்வசேஷம் ஏற்படுத்தணும்னு சர்வேஸ்வரனான பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த அழகான யோகவாசிஷ்ட கிரந்தத்தை நம்ம சிரவணம் பண்ணும்படியா அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு விஷயத்தை சிரவணம் பண்ணணும்னு அதை ஏற்பாடு பண்ணி லௌகிக திரவிய சகாயங்கள் பண்ணி அந்த கிரந்தத்தை எடுத்து இதை நீங்கள் சொல்லி நாங்கள்லாம் கேட்கணும்னு பிரேரணை பண்ணக்கூடிய ஆச்சாரியன், கைங்கரியம் பண்ணக்கூடியவா, கூட வந்து சிரவணம் பண்ணினவா, ரொம்ப பெரியவாளாக இருந்தாலும் மணித்ராவிடன்னா முன்னாடி வந்து உட்காண்டு ரொம்ப ஆசையாக ஸ்ரத்தையாக சகல சாஸ்திர பாரங்கதாள். புதுசாக அவளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே கிடையாது. அவளை இங்கே உட்கார வச்சு நான் அங்கே உட்காரணும். சுவாமியோட சங்கல்பம் நான் இங்கே உட்காண்டிருக்கேன். அப்படி அவள் இல்லாமல் இந்த இடத்துல சாநித்தியத்தோடு வந்து குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப ஆசையாக சிரவணம் வந்து உட்காண்டிருக்கா. ஏன்னா ஸ்ரோதா இருந்தால் தான் பக்தா. எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணுங்கிறதா இந்த கிரந்தத்தில் உள்ள தெய்வமான ராமச்சந்திரமூர்த்தியான பகவானே பிரார்த்திச்சுக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மங்களம் திசது மே கஜானனः, மங்களம் திசது மே ஷடானனः, மங்களம் திசது மே மகேஸ்வரः, மங்களம் திசது மே மகேஸ்வரி. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஹர ஹர நம பார்வதி பதய ஹர ஹர மகாதேவா. சாருக்கு தன்யவாதங்களோடு கூடிய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த உபன்யாசங்களில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டோம். ஒன்றும் நமக்கு அவருடைய வெறும் அந்த உபன்யாச சைலி, அந்த ஒரு ஸ்டைல் இருந்தாலும் எத்தனை ஒரு உபன்யாசகருக்கு, அவர் போன்ற உபன்யாசகருக்கு எத்தனை சாஸ்திர ஞானம் இருக்குதுன்னு நாம் தெரிஞ்சுட்டோம். அவர் பேச்சில் வந்து எத்தனையோ மீமாம்சா சாஸ்திரத்துலேருந்து விஷயங்களை சொன்னார், நிறைய வேதாந்தத்திலிருந்து எடுத்த விஷயங்களை சொன்னார்.
ராமாயணத்திலேருந்து எடுத்து விஷயங்களை சொன்னார். எவ்வளவோ கம்பேர் பண்ணார். வைஷ்ணவத்தில் இருக்கக்கூடிய சம்பிரதாயம், அங்கே திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள், அதுக்கு வைஷ்ணவ சாஸ்திரத்தில் அவா சொல்லக்கூடிய அர்த்தங்கள், அதுக்கு சார் சொல்லிருக்கக்கூடிய அர்த்தங்கள், இப்படி ஒரு கிரந்தத்தை எடுத்தோன்னா அதை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்காமல் எத்தனை விஷயங்களை ஒரு உபன்யாசகர் சாஸ்திரம் படித்தவா எப்படி தெரிஞ்சுக்கிறா அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்க முடியிருந்தது. நிறைய விஷயங்கள்லாம் சார் சொன்னார். அவருக்கு மனமார்ந்த தன்யவாதங்களை நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உபன்யாசங்களில் பசங்களுக்கு ஒரு 3 பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அந்த பசங்க 2 வார்த்தை சொல்லுவா. சார் அவளுடைய விஷயங்களை கேட்டுட்டு அவர் கையினால் அவர்களுக்கு அந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பு கொடுக்கணும். அதில் முதல்ல விஸ்வேஸ்வரன் பிராக்ஷரோமணி. श्रीगुरुभ्यो नमः। इदानीं मया भूधातोः लट्लकारस्य प्रथमपुरुष एकवचन स्वरूपनिष्पत्तिः विवक्ष्यते। तत्र भूवादयः धातवः इत्यस्मात् सूत्रात् भू इत्यस्य धातुसंज्ञा भवति। अनन्तरं वर्तमाने लट् इत्यस्मात् वर्तमानार्थे धातोः परत्र लट् इति प्रत्ययः वर्तते, अतः भू लट् इति भवति। उपदेशे उपदेशे अनुनासिक अच् इति संज्ञा भवति। अत्र लट् मध्ये पाणिनिभिः अकारः अनुनासिकेन पठितः वर्तते, अतः तस्य इति संज्ञा भवति। एवं हलन्त्यम् उपदेशे अन्त्यं हल् इति स्यात् इत्यस्मात् टकारस्य इति संज्ञा भवति। तस्य लोपः इतः लोपः इत्यस्मात् तयोः लोपः भवति। इदानीं भू इति भवति। अनन्तरं तिप्तस्थि सिप्तस्थ मेव्वस्मस्तातान्ध्यस्थासाथां ध्वम् इड्वहिमहिङ् इति सूत्रं वर्तते। ततः प्राक् लस्य इति अधिकारसूत्रं वर्तते। अधिकारसूत्रम् इति कृत्वा अत्रापि अनुवर्तते। अर्थात् एते तिङ्प्रत्ययाः लस्य स्थाने आदेशाः भवन्ति इति। तत्र परस्मैपदप्रत्ययः आत्मनेपदप्रत्ययः इति विभज्यते। तत् कथम् इत्युक्ते शेषात् कर्तरि परस्मैपदम् इत्यस्मात्, अर्थात् ये आत्मनेपदप्रत्ययनिमित्तभिन्नधातवः सन्ति तेभ्यो परस्मैपदप्रत्ययः भवन्ति। अतः अत्र परस्मैपदप्रत्ययः भवन्ति। कुतः इत्युक्ते भू इत्यस्मिन् आत्मनेपदनिमित्तं नास्ति इति कृत्वा। अनन्तरं तिङस्त्रीणि त्रीणि प्रथममध्यमोत्तमाः इत्यस्मात् इति सूत्रं वर्तते। तस्य अर्थः तिङः प्रत्ययाः त्रीणि त्रीणि प्रथम मध्यम उत्तमसंज्ञकाः भवन्ति इति। तान्येकवचन द्विवचन बहुवचनान्येकशः इति। तानि त्रीणि त्रीणि अपि एकवचन द्विवचन बहुवचनसंज्ञकाः भवन्ति। अतः परस्मैपद प्रथमपुरुष एकवचनप्रत्ययः वर्तते तिप् इति। इदानीं भू तिप् इति भवति। तत्र अनुबन्धलोपेन भूति इति भवति। अनन्तरं तिंशित् सार्वधातुकम् इति सूत्रं वर्तते। अर्थः वर्तते ये तिंशित् प्रत्ययसहिताः सन्ति ते सार्वधातुकसंज्ञकाः भवति इति। अतः अत्र तिङ् इति तिप् इति तिङ् प्रत्ययः, अतः तस्य सार्वधातुकसंज्ञा भवति। तदनन्तरं सार्वधातुकसंज्ञा भवति। अनन्तरं कर्तरि शप्, अर्थात् कर्तरि सार्वधातुके कर्तरिपरे धातुभ्यः शप् इति विकरणप्रत्ययः भवति इति। अत्र भू शप् ति इति भवति। लशक्व तद्धिते, तद्धितवर्जित लकार शकार कवर्गाणाम् इत्संज्ञा भवति। अतः अत्र शकारस्य इत्संज्ञा भवति। एवं हलन्त्यम् इत्यस्मात् पकारस्य इत्संज्ञा भवति। तस्य लोपः इत्यस्मात् तयोः लोपः भवति। भू आति इति भवति। सार्वधातुक आर्धधातुकयोः इति सूत्रं वर्तते। अर्थात् सार्वधातुके आर्धधातुके इगन्तस्य अङ्गस्य गुणादेशः भवति इति। गुणः नाम अदेङ् गुणः, अत्येङ् च गुणसंज्ञः स्यात्। अकार एकार ओकाराः गुणसंज्ञकाः। अत्र स्थानेन्तरतमः इत्यस्मात् सूत्रात् इगन्तस्य अङ्गस्य ऊ इत्यस्य ऊकारस्य ओकारः गुणादेशः भवति। अतः भो आति इति भवति। एचोय वायवः एच स्थाने क्रमेण ऐ औ आय् आ इति आदेशाः भवन्ति। अत्र ओकारः अस्ति इति कृत्वा
औ इति आदेशः भवति। अतः भौ आति इति भवति, मेलने भवति इति रूपं प्राप्तम् इत्युक्त्वा रम्यते मया। नंदगोपाल प्राक्षरमणि सेकेंड इयर। श्रीगुरुभ्यो नमः। गुरुं प्रणिपत्य यथामति तर्कसङ्ग्रहरीत्या वायोः लक्षणं निरूप्यते मया। रूपरहितस्पर्शवान् वायुः रूपरहितत्वे सति स्पर्शवत्वं वायोः लक्षणम्। इदानीं लक्ष्ये लक्षणसमन्वयः क्रियते। वायोः रूपं नास्ति इति कृत्वा रूपरहितत्वम् अस्ति, स्पर्शः अस्ति इति कृत्वा स्पर्शवत्वम् अस्ति। इदानीं रूपरहितत्वे सति स्पर्शवत्वं वायोः लक्षणम्। इदानीं दलकृत्यः क्रियते। यदि केवलं रूपरहितत्वं वायोः लक्षणम् इति स्वीकुर्मः तर्हि आकाशादिषु अतिव्याप्तिर्भवति। कथमिति चेत् आकाशादिषु रूपं नास्ति इति कृत्वा रूपरहितत्वम् अस्ति। तद्वारणाय स्पर्शवत्वम् इत्येकं दलं निवेशनीयं। यदि तस्मात् अतिव्याप्तिर्वार्यते। इदानीं यदि केवलं स्पर्शवत्वं वायोः लक्षणम् इति स्वीकुर्मः तर्हि पृथिव्यादित्रिके अतिव्याप्तिर्भवति। कथमिति चेत् पृथिव्यादित्रिके स्पर्शः अस्ति इति कृत्वा स्पर्शवत्वम् अस्ति। तद्वारणाय रूपरहितत्वम् इत्येकं दलं निवेशनीयम्। इदानीम् अतिव्याप्तिवार्यते। तस्मात् रूपरहितत्वे सति स्पर्शवत्वं वायोः लक्षणम् इति सिद्धं। धन्यवादः। BA फर्स्ट इयर स्वामीनाथन। श्री गुरुभ्यो नमः। विश्वेश्वरं साम्बमूर्तिं प्रणिपत्य गिरां गुरुं टीकां शिशिहितां कुर्वे तर्कसङ्ग्रहदीपिकां। तर्कसङ्ग्रहदीपिकानुसारेण तमोवादः विवदिष्यामि। इदानीं सप्त द्रव्यगुणकर्मसामान्यविषयसमवाय अभावाः सप्तपदार्थाः। तेषु प्रथमपदार्थः द्रव्यं। तस्मिन् पृथिव्यप् तेजो वायु आकाश कालदिक्कात्मा मनांसि इति नवद्रव्याणि सन्ति। परन्तु पूर्वपक्षिभिः तमः इति अतिरिक्तं द्रव्यम् इति तैः अङ्गीकृतं। कथमिति चेत् द्रव्यसामान्यलक्षणं तैः गुणवत्वं वा क्रियावत्वं द्रव्यसामान्यलक्षणम् इति। तर्हि तमसः लक्षणं तैः नीलं तमश्चलति इति। तमः अतिरिक्तं द्रव्यं कथमिति चेत् नीलरूपवत्वात् आकाशादिपञ्चकेषु न अन्तर्भवति। चलनवत्वक्रियावत्वात् पृथिव्यादित्रिषु न अन्तर्भवति। अतः तमः अतिरिक्तं द्रव्यम् इति तैः उक्तम्। इदानीं तमः रूपिद्रव्यं न आलोक असकृतचक्षुर्ग्राह्यत्वात् आलोकाभाववत्। इदानीं रूपिद्रव्यं चाक्षुषप्रमायाम् आलोकस्य कारणत्वात्। इदानीं तर्हि तमः, परन्तु तन्न सिद्धान्तिभिः तमः तेजोभावः। परन्तु तेजोभावः इति उच्यते चेत् अन्यस्मिन् प्रकोष्ठे कश्चन तेजः अस्ति, तस्य तेजसः अभावः अत्र अस्ति। तर्हि अत्रापि तेजोभावः अस्ति। तर्हि अत्रापि तमः भवेत् इति चेत् न तेजस्सामान्यभावः तमः इति। परन्तु तेजस्सामान्यभावः इत्यपि उच्यते चेत् परमाणुतेजसः अभावः अस्ति। तर्हि प्रकाशकतेजस्सामान्यभावः तमः इति। परन्तु द्व्यणुक तेजोभावः इति वक्तुं शक्यते चेत् न
प्रौढप्रकाशकतेजस्सामान्याभावः तमः इति सिद्धान्तिः। अतः तमः अतिरिक्तं द्रव्यं न नवद्रव्याणि एव सिद्धम् इत्युक्त्वा विरमामि। धन्यवादः। இந்த அறக்கட்டளை அமைத்திருக்கக்கூடிய அவர்கள் நன்றி சொல்லும்படி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள், நமஸ்காரங்கள். இந்த மகா பண்டிதர்கள் சபை இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த இடத்துல எனக்கு இன்னைக்கு நிற்கக்கூடிய ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன்னா அது எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஏதோ ஒரு விதமாக ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. நம்ம கல்லூரி முதல்வர் அதுக்கான ஒரு சிரத்தையை எடுத்து எனக்கு தொடர்ந்து வழிகாட்டி அதை எப்படி நடத்திட்டு போகணுங்கிறதுக்கு தொடர்ந்து வழிகாட்டி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு என்னோட அதை பரிமாறிட்டு எனக்கு நல்லபடியாக வழிகாட்டு இன்னைக்கு தேதிக்கு எனக்கு பிரத்யட்ச குருவாக நம்ம கல்லூரி முதல்வர் இருக்காங்கிறது தான் நான் சொல்ல முடியும். நிறைய நம்ம உபன்யாசர் மகாபாத்தியா நிறைய சொன்னார். பூர்வ வாசனைகளை பற்றி, வாசனாட்சயத்தை பற்றி தான் நிறையா சொன்னார். அப்படின்னா ஏதோ ஒரு வாசனை இருக்குது நமக்கு, அதுக்கு இந்த அப்பா அம்மா கிட்ட ஜனிச்சு அவள் எனக்கு இதெல்லாம் எப்படியோ கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான எனக்கு ஒரு அனுகிரகம் கிடச்சிருக்குங்கிறத நான் ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு என்னோடய பொண்ணு வந்திருக்கா. அவளெல்லாம் நான் இதில் கொண்டு பூத்ததுக்கு காரணமே நீங்கள் தான் அடுத்த தலைமுறையை வழி நடத்திட்டு போகணும். அதுக்கான ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்துக்கணும். எங்களுக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியல. இந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தேடி ஓடின்னு இருக்கிறச்ச நம்மக்கிட்ட இருக்கிற பியூர் இன்டெலிஜென்ஸையும் பியூர் கான்ஷியஸ்னஸையும் நம்ம தக்க வச்சுண்டு அதை மற்றவாளுக்கு சொல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு இதை கொண்டு போகாதீங்க. நீங்கள் ரெண்டும் தேவைன்னாலும் சேர்த்து வைக்கணும்னு மெயினாக சொன்னபோது, நாங்கள் ரொம்ப சிம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவா எங்கள் அப்பா அம்மாலாம். அந்த 3-4 தலைமுறைக்கு முன்னாடி ரொம்ப எந்த காலத்துலேயோ நம்மளோட கல்வி முறைகள்லாம் மாறின போது அந்த பெரியவாள்லாம் அத்தியனங்களெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதேதோ அவளோட வாழ்க்கை ஜீவனத்துக்கு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தபோது காலத்தை ஒட்டி நம்ம மனுஷா நம்ம சுயமாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக விடாமுயற்சிங்கிறத அவர் சொன்னது எங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் நான் அதை பார்த்தேன், கற்றுண்டேன். எங்கள் அப்பா ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் மிலிட்ரியில் போய் சேர்ந்து இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி மிலிட்ரியில் செகண்ட் வேர்ல்டு வார் டயத்தில் மிலிட்ரியில் இருந்து சர்வ் பண்ணி, அப்பா சொல்லுவா எல்லா 10%ல் 90% பணமும் குடும்பத்துக்கு போகணும்னு எழுதி கொடுத்து எங்கள் அப்பா அதை பண்ணி வச்சு பின்னாடியும் ரயில்வே சர்வீஸில் ரொம்ப ரிமோட் ஏரியாலெல்லாம் ஒர்க் பண்ணி அத்தனை கஷ்டத்துலேயும் எங்களை படிக்க வச்சு எங்களை முன்னேற்றி காலத்தில் மாடர்னாக இருக்கிறதோடு இல்லாமல் எங்கள் அம்மா சம்பிரதாயத்தை விடவே விடாமல் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சம்பிரதாயமாகவே நம்ம வரணுங்கிறதையும் எனக்கு கற்றுக் கொடுத்து இவ்வளோ தூரம் சொன்ன அந்த பெரியவாளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஏதோ நன்றியை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசையில் தான் நம்ம முதல்வர்கிட்ட நான் கேட்டேன். அவர் மேலே ஊக்குவிச்சுட்டு இருக்கார். இந்த இன்றைக்கி ஒரு தொட்டு காட்டின விஷயத்துக்கே நமக்கு இவ்வளோ ஆறுதுன்னு சொன்னோம்னா நம்ம ரெகுலராக நம்ம அதை கேட்கணும். அந்த ரெகுலராக அடுத்த தலைமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி இதை கொண்டு போகணும். அப்படின்னா அது என்ன மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை என் மனசுக்குள்ளே இருக்குது. நம்ம இந்த மாதிரி இங்கே எல்லாம் பண்டிதர்கள், பண்டிதர்கள் ரெண்டு ஒரு சாதாரண லௌகிகர்கள் வரும்போது அவளுக்கு என்ன கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருக்கும், அவளுக்கு ஒன்றும் புரியாமல் போயிடுறது. ஆனால் அடுத்த தலைமுறைகளுக்கு இப்போ நீங்கள்லாம் அதை எடுத்துன்னு போகணும், எப்படி அதை இன்கார்பரேட் பண்ணி நீங்கள் சொல்லணுங்கிறதுக்காக அவகிட்டையும் நான் கேட்டுட்டு வந்தால். நம்ம மணிதிராவிட சாஸ்திரிகளோட சொல்லியிருக்கேன், நான் ஒரு உபன்யாசம் விடாமல் நான் எல்லாத்தையும் கேட்பேன். எனக்கு ஓங்காரானந்த சுவாமிகள் மூலமாக தான் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அதனால வேதாந்தத்தில் சமஸ்கிருத கல்லூரியில் நடக்கிற ஒரு லெக்சர் கூட நான் விடுறது கிடையாது. அவர் போல் ஒரு சிவாகமத்திலேருந்து அவர் சொல்கிற எல்லா லெக்சர்களையும் கேட்கறதுனால எனக்கு சம்ஸ்காரத்தில் நல்ல சம்ஸ்காரம் இருக்கணும். மகா பெரியவாளோட அனுகிரகம்
இந்த கல்லூரிக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பிரார்த்தனையை மாத்திரம் வச்சுட்டு எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம். பிரம்மஸ்ரீ நீலாபால சர்மா சார் அவர்களுக்கு மனமார்ந்த நமஸ்காரங்களோடு கூட தன்யவாதங்களை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது இந்த மரியாதையானது செய்யப்படுகிறது.